வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், விஜய்க்கு திடீர் அழைப்பு எதனால்? விஜய் கலந்துக்கிட்ட மகளிர் அவங்களுடைய மாநாட்டில, அவங்களோட நிர்வாகிகள் சந்திப்பு விஷயத்தில பேசின தேர்தல் அறிக்கை, அது தவிர சில வார்த்தைகள். திமுகல ஓபிஎஸ் இணைஞ்சிருக்காரு. அண்ணன் தம்பி பாசம், உரையாடல்லாம் நெறைய பேருக்கு. இபிஎஸ் அவர்களுக்கு அதுக்கு தக்க பதிலடி குடுத்திருக்காரு. இந்த மாரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஹைப் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ரமோஷனா இருக்கும். வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே, நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, மானாமதுரையில மீண்டும் வந்து ஒரு கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிற ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கு. வழக்கையும் சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க. ஆகாஷ்ங்கிற ஒரு இளைஞன் ஒரு விஷயமா அவன் பேரை ஒரு என்கொயரிக்காக கூப்பிட்டுருக்காங்க. கீழே விழுந்திருக்கிறாரு. எலும்பு முறிவு ஏற்பட்டு மதுரை ஆஸ்பத்திரியில் உயிர் பிரிஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? 26வது கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற விஷயத்த ஹென்றி டீபன் அவர்களுமே அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி வர்றதுக்கு காரணமாக இருந்ததே ஒரு கஸ்டோடியல் டெத்து தான். சாத்தாங்குளம் விஷயம். சாத்தான்குளம் விஷயத்தில் தந்தை மகன் விஷயத்த அவர் அப்படி பேசினார். இடதுசாரிகள் அதுக்கு மேலே பேசினாங்க. முதல்வர் தான் காரணம், முதல்வர் பதவி விலகணும் உட்பட அவங்க பேசினாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக கஸ்டோடியல் டெத் ஒரு புறம், என்கவுண்டர் அதிகமான என்கவுண்டரு இந்த கவர்மெண்ட்டில் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்கவுண்டர் ஒரு புறம், அப்புறம் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தல், அது ஒரு புறம். இப்போ இந்த பையனை மாடியிலேருந்து பாலத்துலேருந்து விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிபிசிஐடியோ இல்லை நீதிமன்றமோ நாளைக்கு தலையிட்டு எந்த இடத்துல விழுந்தாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் காமி, இதுவரெல்லாம் குற்றவாளிகள் கை கால் உடையுது, ஓடும் போது இருந்தாங்கன்னு எந்த நீதிமன்றமும் இது வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கல. எங்கே விழுந்தாரு, எப்படி உடையுது கை கால் காமி, சிசிடிவியை சப்மிட் பண்ணு அப்படின்லாம் கேட்கல. ஒருவேளை இந்த ஆகாஷ் விஷயத்தில் கேட்டாங்கன்னா பலரும் மாட்டுவாங்க. அதில் அவங்க தாயார் வைக்கிற குற்றச்சாட்டு கல்லை தூக்கி காலில் போட்டு உடைச்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தாயார் சொல்கிறாங்க. அப்போ அந்த விஷயங்களையும் நீதிமன்றமோ சிபிசிஐடியோ கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த விசாரணைக்கு போச்சுன்னா பலரும் மாட்டுவார்கள். கால் உடைஞ்சி கட்டு போடப்பட்டு சிகிச்சைக்கு போகும்போது அந்த பையனை காமிக்கிறாங்க, விஷுவல் சாதாரணமாக தான் இருக்கிறான். ஆனால் அதுக்கு பிறகு மரணம், மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க. அப்போது அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்ததுக்கான இது வந்து மருத்துவ பரிசோதனை, பிரேத பரிசோதனை வெளிவரும். இதில் சிபிஎம் மட்டும் கூட்டணி கட்சியில் அறிக்கை விட்டுருக்காங்க. அது கூட போலீஸாரை அவர்களை மயிலிறகு தேடி அப்படி மயிலிறகு தடவி அவருக்கு இழப்பீடு வழங்கணும், குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொள்ள. அந்த இந்த இறந்து போன அந்த பையன் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த பையன். திருமா, மிஸ்டர் செல்வ பெருந்தகை இவரெல்லாம் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியாதனால அவங்க இது பண்ணுறாங்க போல். அதே மாதிரி மற்ற யாருமே இதில் வாய் திறக்கலன்னு நினைக்கிறேன். தாவேகா விஜய் அவர்கள் தாவேகா இன்னைக்கு ஒரு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அறிக்கை விட்டார். அதில் எல்லாமே வந்துடுச்சு, எல்லாத்தையும் அறிக்கை விட்டார். அதனால் அது அந்த ஸ்பீச் இருக்கும்ல, நோட்டா நோட்டா அந்த மாதிரி அதே ஸ்டைல்லையே அந்த அறிக்கை இருக்குது. நல்லா இருக்குது. கேட்குறாரு ஆர்ப்பாட்டம்ட்டாப்ல. சரி, இதுக்கு தான் ஆர்ப்பாட்டம்னு பார்த்தா சட்டம் ஒழுங்கு. சரி, இந்த விவகாரம் அது இல்லை, சட்டம் ஒழுங்குல இதெல்லாம் பேசுவாங்க போல். அதே மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எந்த காலத்தில் எதிர்பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரப்போகுது ஜூலையிலே நம்ம ஆரம்பிக்க போகிறாங்க போல். இதில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு. மூணாவது எஸ்ஓபியை எதிர்த்து, இவருக்கு மட்டும் எஸ்ஓபி, ஏன்னா அப்போ தானே இதை பிடிச்சிட்டு செல்ஃபி எடுப்பான், அந்த வண்டியில் தொங்கிக்கிட்டு இந்த கூடையே பைக்கில் வருவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்களா மாமல்லபுரத்தில் ஒரு குழந்தைய கையில் கீழேருந்து தவற விட்டுட்டு அவங்க அம்மா போயிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்திருக்கிற எல்லா லேடிஸும் அதை மிதிக்க போயிட்டாங்க. குழந்தை பச்சில குழந்தைன அங்கே இருக்கிற பவுன்சர்ஸ் தடுக்கலைன்னா அன்றைக்குமே அது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாகும். இது டிவியில் போட்டு வேற காமிக்கிறாங்க. ஒரு கண்டனமாவது அதை சொல்கிறாங்களே, கிட்டத்தட்ட அந்த மனநிலை தான் இருக்காங்க போல. குழந்தை போனால் பெற்றுக்குவேன். உண்மையில அது பார்க்க நமக்கே அது கொடூரமாக இருந்துச்சு. அது அந்த குழந்தை கை தவறி கீழே விழுது, ஆனால் அம்மா போயிட்டா. அதுக்கு அடுத்து வந்தவங்க கூட்டமாக வராங்க. அதை அவங்க அந்த பவுன்சர்ஸ் வந்து உடனே நிப்பாட்டினால தப்பிச்சது இல்லைன்னா பச்சளை குழந்தைனா அது ஒரு 2 வயசு கூட இருக்காது அந்த குழந்தைக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த புஷி ஆனந்த், விஜய் தான். ஏன்னா இவர்கள் இந்த மாதிரி தான் வர வைக்கிறது, இப்படி வரணும். அதுக்கு தான் இந்த எஸ்ஓபியை வந்து இவங்களுக்கு தடை பண்ணுது. அந்த கோபம் இவங்களுக்கு எஸ்ஓபியை கண்டிக்கணும். எவ்வளோ பெரிய கொடுமை. ஒருத்தன் வண்டிக்கு மேலே ஏறி குழந்தைய தூக்கி பிடிச்சினுக்கிறான், ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு ஓடுது, ஒருத்தன் அந்த மிரரை பிடிச்சி தொங்கின்னு போகிறாங்க அந்த வண்டியில், கீழே விழுந்தா என்னங்க ஆகும்?
மிரர் கம்பி எவ்வளோங்க ஸ்ட்ராங் இருக்கும்? நிக்கவே அந்த நிக்காது. பையன் எப்படியும் ஒரு 70 கிலோ மேலே இருப்பான். இவர் அவனுக்கு ஆட்டின்னு காமிச்சுன்னு போறாங்க. அத வேற பேனட்ல உட்காந்து போறாங்கண்ணே. ஆ அவனுக்கு டிரைவருக்கு எப்படி கண்ணு தெரியும்? கண்ணு எப்படி தெரியும். வண்டி ஓட்டுவான்? அதுக்கு முன்னாடி பின்னாடி வண்டி இறஞ்சி போறீங்க. இத கண்டிக்கிறதே கிடையாது. இவ்வளோக்கு பிறகுமே கண்டிக்கிறது கிடையாது. கேட்டா, அவரு மேல அன்பால வர்றாங்களாம். வர வேணாம்னு சொன்னாராம். அப்ப திரும்பி போம்போது ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அதுதான் தெரியல. எங்க போயிடுறாங்க அவங்கலாம்? இல்ல இவரு இந்த கல்யாணத்துக்கு போனாரா ஒண்ணா? ஆ அந்த மாரி அங்க டயத்துல ஏன் வரல? வரமாட்டுக்கான். அதுக்கு ஒரு அம்மா சொல்லுது, பாதுகாப்பு அதிகம் இருப்பதனால் வரவில்லை. அப்ப பாதுகாப்பு அதிகப்படுத்து. அதிகப்படுது. வண்டி மாத்தி போ. யார் ம். வேண்டான்னா. வேணும் இவங்க வந்து அந்த பேச்ச தாண்டி இது மூலியமா ஒரு சோகம் காண்றது. அது ஒரு இவ்வளோ இருக்கு, இவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு காமிக்கிறது. இந்த வேலை பண்ணி பண்ணி தான் 41 பேர் போய் சேர்ந்தாங்க. பிரச்சனை. கொஞ்சம் கூட அதில குற்ற உணர்ச்சியே கிடையாது. அதனால எ இவரு எந்த வித குற்ற உணர்ச்சியும் எதுவும் இல்லாம இருக்கிறாரு. நம்ம டைவர்ட் ஆயிட்டோம். ஆமா. அவர் அறிக்கை மேட்டர்கள்லேருந்து. அதனால இந்த ஆகாஷ் விவகாரம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணை சமீப காலமாக எப்படி பார்த்துட்டே நடந்தது இருக்கோம். தெரியும்ல? பார்த்துட்டே இருக்கோம். அஜித் குமார் மேட்டர்லயும் லாஸ்ட்ல லாஸ்ட் சிபிஐக்கு சிபிஐ மாத்தி மாறுனுச்சு. விட்டாங்க. அதனால இது ஆட்சி முடியறதுனால, தேர்தல் அந்த இது கோடு வந்தனால, ஒருவேளை அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு இத பண்ணாங்கன்னா, உண்மையிலேயே சிபிசிஐடிக்கு ஒரு மரியாதை இருக்கும். சிவகங்கையில ஏற்கனவே அஜித்குமார் வழக்கு இப்ப தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வழக்கு பொய் வழக்குங்கிற அளவுக்கு சிபிஐ வந்து மனு தாக்கலே பண்ணிட்டாங்க. கோர்ட்ல தாக்கல் பண்ணிட்டாங்க. அது பொய் வழக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அதே டிவிஷன்ல அதே இதுலேருந்து இப்ப திருப்பி அகைன் இது ஒரு பிரச்சனை. ம். காவல்துறையில ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கிற மாரி தோணுது. காவல்துறையில எப்பவுமே ப்ராப்ளம் இருக்குங்க. ஆட்சியாளர்கள் கரெக்ட்டா இருந்தா, அது இந்த இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் ஒரு அறிக்கை விட்டுருக்காருல்ல, காலனித்துவ மனப்பான்மைன்னு. காலனித்துவ மனப்பான்மையை ஒழிக்கணும் காவல்துறையில. நீங்களே சும்மா ஒரு ஒரு இதுவா போனீங்கன்னா, ட்ரெஸ்ஸு நல்லா போட்டு போனா உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். மரியாதை இருக்கும். "என்ன சார்? யார் சார்? யார் சார் பார்க்கணும்?" அப்படின்னு. ஏன்னா அவன் தராசு வச்சுன்னே இருப்பான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு. அதே கொஞ்சம் ஒரு மாரியா போனா, "என்னய்யா? போ அப்படி போய் நில்லு போ." வந்துட்டாரு பெரிய இவரு. இந்த மனப்பான்மை இருக்குல்ல, இது எல்லாம் ஒழியணும். கேட்டா காவல்துறை இப்படிலாம் மிரட்டினா தான் பயப்படும் போலீஸ். சட்டத்த கரெக்ட்டா அமல்படுத்துனீங்கன்னா, ஒரு சாதாரண நபர் கூட நீங்க மத்த நாடுகள எடுத்துக்கங்க. இந்த இந்த சைடு அ மலேசியா, சிங்கப்பூரு, அங்க போலீஸ பார்த்தா போலீஸ் மாரியே இருக்க மாட்டான். ஆமா. சாதாரணமா சிம்பிளா இருப்பான். இருப்பாங்க. ஆனா, ஏன் பயப்படுறாங்க? சட்டம். சட்டம் கடுமையா இருக்கும். அவன்ட்ட லஞ்சம் குடுத்து தப்பிக்க முடியாது. இவன், அவன் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டான். தப்புனா வந்து அரெஸ்ட் பண்ணிடுவான். துபாயில டிராஃபிக் போலீஸே இருக்க மாட்டாங்க. ஆ, ஆ. துபாய் டிராஃபிக் போலீஸ் போலீஸ் ஃபுல்லா கேமரா மட்டும் தான். ம். இன்னும் சில நாடுகள்ல கொரியாலலாம் நீங்க வெளியில வந்தீங்கன்னா கையில ஒரு இது மாட்டிடுவான். ஆமா மாட்டிரும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு உங்கள கண்காணிச்சுட்டே இருக்கும் ஒரு டீமு. சர்வே. நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்கன்னா, அவன் உடனே உங்கள கான்டாக்ட் பண்ணுவான். இதுக்கு ஒரு ஆஃபீஸர் போட்டிருப்பான். அவனும் வந்து உங்கள அடிக்கடி விசாரிச்சுட்டு போவான். இந்த ரிங்க மறைச்சிட்டு வாழ்றது அவனுக்கு பெரிய கஷ்டம். இந்த மாரிலாம் பல நாடுகள்ல இருக்கு. இங்க அந்த காலனித்துவ மனப்பான்மை, பிரிட்டிஷ்கார கால இது, அதே இது. ஆ எ எ ஒரு சாதாரண ஆள்னா ஒரு மாரி ட்ரீட் பண்றது. படிக்காதவனா ஒரு மாரி ட்ரீட் பண்றது. இது எல்லாம் இருக்கும்போது, கவர்மெண்ட்டு அதிக அமைச்சர் யாரு முதலமைச்சர் தான். என்னுடைய துறை கரெக்ட்டா இருக்கணும்னா, அதிகாரிகள் முதற்கொண்டு இது பண்ணணும். ம். இங்க தான் அதிகாரி ரீல்ஸ் போட்டுக்கின்னு, இது எந்த கவர்மெண்ட்ல இல்லாத இதெல்லாம் இந்த இதில நடந்தது. இப்ப ஜெயலலிதாலாம் இருக்கும்போது ஐபிஎஸ் ஆஃபீஸரும் வால சுட்டிட்டு வேல பார்ப்பாங்க. யாருமே எந்த பேட்டி கூட குடுக்க மாட்டாங்க. அவங்க வேலைய பார்ப்பாங்க. எல்லாம் கரெக்ட்டா கண்காணிப்பு ஓடும். இங்க எல்லாம் நடிகர்களா மாறிடுறாங்க. அதான் பிரச்சனை. முதல்வர் அவரோட ஒரு பிரச்சாரத்துல ஒரு வகை வந்து தமிழகத்த தலைகுனிய விட மாட்டேன்னு. ஆனா கடந்த 2 நாட்களா பார்க்குறோம். பல இடங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக மோசமா இருக்கு. இன்னைக்கு ஏங்க காலையில அவரு யாரோ எழுதி குடுத்தாங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க அத வச்சு சீரியஸாலாம் கேட்டுன்னுருக்கிறீங்க. தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன். தமிழகம் போராடும் வெல்லும். வெல்லூர். தமிழகம் தலை குனியாது. இதெல்லாம் நீங்க போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இதுல இன்னைக்கு காலையில பல்லவாரத்துல ரெட்டை கொலை. நேற்று வந்து ஒரு 7 வயது சிறுமிய ஒரு கம்யூனிட்டி இருக்கிற ஏரியா, கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற ஏரியாலயே வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை. அதை தொடர்ந்து பல இடங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள். எப்படி பார்க்குறீங்க? இந்த கஞ்சாவோட ஆதிக்கம் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கிற மாரி தெரியுது. கஞ்சா, மது, போதை. மது போதை போதை. கலாச்சாரம். நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, மாற்று பொருளாதாரம் நீங்க யோசிக்காத வரைக்கும், நீங்க இதில தான் கவனம் செலுத்துவீங்க. நான் புதுசா வர கவர்மெண்ட் யாராவது வரதுன்னா கூட, மாற்று பொருளாதாரத்த நாங்க யோசிப்போம். டாஸ்மார்க் மூலம் வரும் வருமானத்தை நாங்கள் நிறுத்துவோம். அப்படின்னு கொண்டு போனா தான் முடியும். கள்ளு கடை தொற. கள்ளு வந்து இந்த அளவுக்கு போதை குடுக்காது. இந்த கஞ்சா, மெத்தபடைன் இது எஸ்எல்பியா? எஸ்எல். எஸ்எல்பி திருநெல்வேலியில குடியிருப்புலயே வீட்டுக்குள்ள வச்சுக்கிறானாம். வந்தீங்கன்னா ஏசி இது சூப்பரா இருக்குதுன்னு.
இவன் இங்கேருந்து போடா அடுத்த தெருமுனையில் போய் டாஸ்மார்க்கில் நின்று அந்த குடிக்கணும் அப்படின்னா FL2 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 இந்த சனியெல்லாம் எனக்கு என்ன தெரியும். பிஎன்எஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். உட்காந்து யோசிக்கிறான் என்ன பண்ணுறது. வீட்டு பக்கத்துலேயே பக்கத்து வீட்லேயே இருக்குதுங்க FL2. என்னது வீடையே FL2 மாத்திட்டாங்க. என்ன சொல்லுவீங்க. இந்த ஆட்சியின் சாதனை FL2 கண்டுபிடிப்பு. அவன் SLV கண்டுபிடிச்சின்னுக்கிறான். இவங்க FL2 கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். நாடா இது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்க வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குடிக்க வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வன்முறை படங்கள் எடுக்கணுமோ எடுக்கணும். நீ ஒரு பையன் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் செத்துருக்கான். அந்த அம்மா துடிக்கிற துடிப்பு இருக்குது, நமக்கு உணர முடியுது. அது வேதனை. எப்படி செத்தான், கையை கூட உடைச்சிருக்கலாம், காலை கூட உடைச்சி, இந்த மாதிரி எப்படி செத்தான். அதிகாரிங்க அப்படி நிற்கிறாங்க, அவங்களுக்கு வருத்தம் இருக்குது. போலீஸ் ஒரு இவர் டிஎஸ்பி நிற்கிறார், அப்படியே நிற்கிறார். அவரால் என்ன சொல்லி தேத்த முடியும். அப்படியே பார்க்குறாரு, என்னம்மா பண்ணுறது, நான் விசாரிக்கிறேம்மா. ஐயா என் புள்ள இதாகிட்டாங்க, அப்படி இப்படி அடித்து கொண்டிருக்காங்க மாதிரி. எந்த போலீஸு யாராலும் இது பண்ண முடியல. அம்மா நான் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேம்மா, இந்த இது விசாரணை. அசலாக பார்த்தீங்கன்னா மூளையில் போகிற ரத்த குழாய் வெடிச்சிருக்கு. என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உணர்றது, இந்த சினிமாலெல்லாம் அடித்தோன்னே இந்த கீழே விழுந்தோன்னே மூஞ்சோடு சேர்த்து ஒரு மிதிப்பான், ஸ்பீடாக எட்டி உதைப்பான். அப்படி எந்திக்கிறவன் அந்த இங்கே உழுந்த அடி தலை போய் தரையில் அடிக்கும். அது கிட்டத்தட்ட கையால் குத்துறதோட வேகமான ஃபோர்ஸு ப்ளஸ் தரையில் போய் அடிக்கிறது. இந்த பசங்க சின்ன பசங்க பார்க்குறது, இந்த ஆர்ஏ டேபிள்லாம் பார்த்துட்டுலாம் அந்த இதெல்லாம் போடுவோம், ஸ்பேரிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான் போல். கூட படிக்கிற பையன் தான், ஒரே மிதி மீச்சிருப்பான்னு நினைக்கிறேன் தலையில் ஓங்கி. அது தலை அடிக்க போய் தலை மாடி தரையில் அடித்தோன்னே ரத்த கொலை பிளாஸ்ட் ஆகி பையன் சிறுநீரெலாம் கழித்து இறந்து போயிருக்கான். இது நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க. சினிமாவில் வன்முறை காட்சிகளை குறைங்க திரும்ப திரும்ப இதான் சொல்கிறது. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இங்கே குத்துறது, ரத்தம் பீச்சிட்டு, ஏன்டா அனுமதிக்கிறீங்க. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை வச்சுக்கிட்டு இப்படி துடிக்கிறீங்களா, இதெல்லாம் அனுமதிக்கலாமா. எவ்வளோ பெரிய தவறு. நீங்கள் எம்ஜிஆர் ஏதோ சொன்னாங்க, வன்முறை காட்சிகள் படத்தில் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கூட இருக்காது, நீங்கள் வேணால் பாருங்கள். வில்லனை நான் எந்த படத்தில் கொண்டிருக்கேன் நான் சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய ஹீரோங்க. இவன் என்னமோ 50 கொலை பண்ணுறான். ரஜினிகாந்த் வீட்டில் படுக்க போட்டு இவன் மீன் இருக்கிற மாதிரி ஒரு 10 பேரை கொலை பண்ணுறாரு. மறுநாள் வெளியே சுற்றி நிற்கிறாரு. போலீஸ்னு ஒன்று இருக்குதா இல்லையா தெரில. ஒருத்தனை கொலை பண்ணி கொண்டு போய் மூட்டையில் டிஸ்போஸ் பண்ணுறாரு பாலத்து மேலே இருந்து. இந்த மாதிரி ரஜினியே நடிக்க வச்சுட்டாங்க. எனக்கு என்னன்னு இதெல்லாம் வந்து பார்க்குற குழந்தைகள் மற்றவன் இதே டெக்னிக்கை தனக்கு பிடிக்காதவன்ட்ட பயன்படுத்துவாங்களே. 100 பேர் இருக்கான்னா அதில் ஒரு 5 பேராவது ஒருத்தனை அடிக்கும் போது இப்படி அடிக்கணும்னு தோணும்ல. கீழே விழுந்துட்டான், அடிச்சோன்னு கீழே விழுந்துட்டான். அவன் எந்திக்கிறதுக்குள்ளே அவன் தலையில் ஓங்கி ஒரு மிதிறான்னா இந்த பையன் செத்து போயிட்டான். அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சினிமா ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. அதே பையன் இதே மாதிரி மனநிலை இருக்கிறவன் ஒரு 15 வயசில் அவன் வீட்டுக்கிட்டேயே கஞ்சா சாக்லேட்டு இதெல்லாம் கிடச்சா அவன் என்ன ஆகும். நீ உக்காந்துட்டு 48,000 கோடி 60,000 கோடி ரூபாவா மாற்றணும் டாஸ்மார்க் வருமானம் நினச்சேன்னா, நீ சவப்பெட்டி செய்கிறவன் கதை தான் உன் கதை. கூட 2 சாவு வந்தால் இன்னும் 2 பெட்டி எக்ஸ்ட்ரா விற்கும். கடவுளே எனக்கு 5 பெட்டி விற்கணும் தான், இன்னைக்கு நல்லா விடணும், 5 பெட்டி விற்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், 5 பேர் சாகணும்னு அர்த்தம். இப்போ கடவுளே 48,000 கோடி ரூபாவா 60,000 கோடி ஆக்கணும் அப்படின்னா புதுசாக குடிகாரன் உருவாகணும்னு அர்த்தம். இன்றைக்கி அந்த கலாச்சாரத்தை சினிமாவில் அதில் ஏங்க முதலாளித்துவம் மோசமானதுங்க. ஒரு விஷயம் உங்களை பழகணுன்னா அதை உங்களை அறியாமலே உங்களை அதை நோக்கி நகர்த்தும். அதற்கு தான் சினிமாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இன்றைக்கி உக்காந்துட்டு பீச்சில் நீங்கள் அப்படியோ ஏழைகள் மேலே அப்படியே இதுவான் பெரும் பணக்காரர்கள் மட்டுமே நடத்தும் அந்த மாதிரி ஷோவை நீங்கள் பீச்சில் நடத்தி கொள்ளலாம். 2வது சண்டேனா இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டா, என்னடா ஹாப்பி ஸ்ட்ரீட்டு. நேற்று மேட்ச் பீச்சில் இருக்கிற இது பண்ணியிருக்காங்க, டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பிரச்சனை. ஏன்னா இந்த சைடு வந்து முதல்வர்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோடனே டிவிகேக்கார அவங்களோட டிவின்னு கொடி தூக்கி ஆடிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சைடு கோசம் இந்த சைடு கோசம் வந்து அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. அது சின்ன சின்ன சலசல மேட்ச் நடக்குது நியூசிலாண்டுக்கு இந்தியாவுக்கும். இங்கே நடத்தி இருக்குது, இவனு ஒரு மேட்ச் நடத்தினுக்கிறாங்க. இவர் என்ன தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குங்க, இவன் என்ன இங்கே பக்கத்துக்குள்ள அடிச்சு நடக்கான்னு. ஐயோ உண்மையிலேங்க எனக்கெல்லாம் மனநோய் வந்துடுற மாதிரி. அது காலைல டிவி போட்டாலே இவனு வெக்கம் கட்டவனு உட்காந்து துட்டுக்குதுன்னு நம்ம தள்ள கட்டுறானு உட்காந்து ஓடுது. டக்குன்னு வேறு சேனல் மாதிரி அதுலேயும் அதே ஓடுது, இன்னொரு சேனல் மாதிரி அதுலேயும் அதே.
இது முடிஞ்சோடனே ஏதாவது தொடங்கி வைக்கிறாருன்னு அது 1 மணி நேரம். மறுபடியும் அது முடிஞ்சோடனே அந்த மாநாட்டுக்கு அழைக்கிறாரு. ஐயோ! அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. நேத்து நைட்டுல இருந்து நான் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் திருச்சி மாநாடோட விளக்குகளை பாருங்க, ஒளி விளக்குகளை பாருங்கங்கிறாங்க. ஏன்டா லைட் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோமா? பிரியாணி ஆக்குறாங்க. அறுசுவை உணவு. அது நேத்தான் இதை முடிச்சானுங்க. இந்த தாய் கழகத்தில் இணைவு. கிடையாது. இன்னைக்கு இதை ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படி போயிட்டு இருக்கு? நாளைக்கு அவரு "தோ கிளம்பிட்டார். ரமேஷ் எங்கே இருக்கிறார்? இப்பதான் கார் டயர் சுத்த ஆரம்பிச்சிக்குது. என்ன செய்ய போகிறார்? இங்கிருந்து ஏர்போர்ட் போவார். ஏர்போர்ட்டில் என்ன விசேஷம்? அங்கிருந்தா விமானம் கிளம்பும். ஓ அப்படியா? இது சரி. வரைக்கும் யாருக்குமே இந்த தெரியாது. விமானத்திற்கும் இந்த ஈரானில் நடக்கும் யுத்தத்திற்கும் எதுவும் அதெல்லாம் இல்லடா நாயே. இந்தியாவுக்குள்ளே தான்டா போறான். சரி 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 புதுசா சொல்லு. இந்த விமானத்தை கேள்வி ஒழுங்கா கேள்றா. இல்லை இந்த அவர் இங்கே எங்கே கிளம்பி செல்கிறார்? அவர் டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு என்ன விசேஷமா? அங்கே சிபிஐ சம்மன் அது போகிறார். உடனே இன்னொருத்தர் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பார் போரட்சின்னு அவரை கூப்பிடுவாங்க. அவர் ஒன்று சொல்லுவார். ஐயோ இதுக்கு இடையில ஒரு இது வேற போட்டு விட்றாங்களே தம்ப்ளைனை. இறங்கியதும் விஜய் செய்த செயல். அந்த செயல். அது செயல். கடைசியில் பார்த்து இப்படி கையமைச்சிட்டு போயிருப்போம். ஆமாம். அதுக்குன்னு. இப்போ ஒன்று போட்டானுங்க முந்தா நாள் பார்த்தேன். நான் அந்த வெப்சைட் அந்த ஒன் இண்டியான்னு ஒன்று திட்டிகிட்டு இருக்கோம்ல, அவனுக்கு இன்னும் திருப்பி அதே தான் பண்ணுகிறானு இன்றைக்கும். சரி இதை பார்த்துட்டு பல பேர் இங்கே வேலை செஞ்சவங்களாம் பல இடத்துல போய் சேர்ந்துட்டான் போல. எல்லா இடத்துலையும் தான் ஆமாம். உங்களுக்கு. இது மாதிரி டெய்லி அதை செய்த செயல் இறங்கினவுடன் போய் சம்மனில் ஆஜரானவர்கள் அங்கே உள்ள சொல்லுவான், குமார் என்ன நடக்குது? எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க உள்ளத. இப்படிலாம் அது ஆதவ தானே சொல்லணும். நீயே சொல்ற. அதுதான் ஆதவ வச்சிருக்கோம். அதனால் இந்த தடவை அவர் டெல்லி போகிறாரு. நாளைக்கு அதை ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரைட்ண்ணே. இப்போ இந்த ஈரான் பிரச்சனைண்ணே. இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கிற இந்த போர், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை வந்து எண்ணெய் கிணறுல வந்து ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலையுமே தெரியும், போரில் வந்து ஒரு சர்வதேச விதிவிலக்குங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ரிசோர்ஸஸ் மேலே கை வைக்கக்கூடாது. அதில் குறிப்பாக வந்து எண்ணெய் கிணறுகளை ஃபுல்லாக காலி பண்ணியிருக்காங்க. 3 எண்ணெய் கிணறுகள், மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிணறுகள் காலி பண்ணியிருக்காங்க தெஹ்ரானில் உள்ளது. நேற்று இரவுமே வந்து அவங்களுடைய வாட்டர் ரிசோர்ஸஸில் வந்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே பரபரப்பாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம், அடுத்து பெட்ரோல் விலை ஏறும், டீசல் விலை ஏறும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் என்ன தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள்? நடைமுறைகளை மீறி நடக்கிறதுன்றது ஒரு புது கொள்கையாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணி கொள்வாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆடுற ஆட்டம் உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு என்ன கேட்டால். இவர்கள் நாள் இங்கேயே ஷிப் அடித்தாங்களே இலங்கையில், ஆமாம், அதுவே பெரிய அயோக்கியத்தனம். அப்படி பண்ணவே கூடாதுன்றாங்க. சர்வதேச விதி பிரகாரம் பண்ணவே கூடாது. நாங்கள் வந்து சர்வதேச கடல் எல்லையில் தான் அடித்தோம் அப்படின்றாங்க. சர்வதேச கடல் எல்லையில் வேறு சண்டை போட்டுக்கலாம். ஒருத்தன் பயிற்சி முடிச்சுட்டு போகிறவனை சர்வதேச கடல் எல்லையில் கண்காணித்து அடிக்கிறதுன்றது சரியில்லை அப்படின்றது இன்றைக்கி ஜெய்சங்கரும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதை வந்து துரதிர்ஷ்டவசமாகனு கண்டிச்சிருக்காரு. இப்போ இங்கே நம்ம இந்த போரை வந்து எப்படி நம்ம இதுக்குள்ளே இந்திய நலன்கள் பாதிக்காமல் இருக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ இந்திய நலன்கள் பாதிக்காமல் நம்ம பெட்ரோலியத்தை எப்படி வாங்குறது, மற்ற விஷயங்கள் இது பண்ணுறது, அந்த கிறுக்கன் நம்ம சைடு திரும்பாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது. பெரிய குடிகாரன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம வீட்டில் நம்ம கொண்டாடி சொல்லுவோம், போய் தடுங்கண்ணே போங்களேன், நமக்கு தான் தெரியும் அங்கே என்ன பிரச்சனை. அப்போ அந்த கிறுக்கனை போய் நம்ம தடுத்து அவன் நம்மக்கிட்ட திரும்பினானா பெரிய பிரச்சனையாகும். நமக்கு ஒரு தன்மானம் இருக்கும். நம்மள்கிட்ட திரும்பினா நிறுத்தக்கூடாதுன்றதில் நம்ம இறங்கணும்னா அது வேறு பிரச்சனையாக மாறும். நம்ம யோசிப்போம். இது கூட இருந்துன்னு என்னத்த நீ ஆம்பளைன்னு யார்? ராகுல் காந்தி. அதை தான் பொண்டாட்டின்றேன். என்னத்த நீங்கள் ஆம்பளை? எதிர்கட்சி பக்கத்தில் ஒருத்தன் பண்ணுகிறான், போய் கேளுங்களேன். போய் நம்ம தடுத்தாலே அவன் நம்மகிட்ட பாஞ்சானா அப்போ நம்ம 2 அறை வச்சோம்னா நாளைக்கு போலீஸ் கேஸாக போய் நம்ம கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். அவன் நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவான், இவ்வளோ இப்படி ஆளாகிறீங்க, இதோகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஏட்டையா. அப்போ இல்லை சார் பொண்டாடி சொல்லலாம், சும்மா இருக்க வேண்டியது தானே, தேவையில்லாமல் போய் சண்டை போட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என்னை இழுத்துட்டு வந்துட்டீங்க, எங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க, சனியனை இழுத்து விட்டதே நீ தான் அப்படின்னு. யார்? ராகுல் காந்தி. என்ன பண்ணுறீங்க அதில்? என்ன பண்ணுறீங்க? நீ என்ன பண்ணிக்கிற? ஈராக் வரல என்ன பண்ணுறீங்க? பெட்ரோல் விலை ஏற்றி தான் மறு வேலை பார்த்தேன். ஆமாம், என்ன பேச வரலாறுலாம் தெரியுமா தெரியல ராகுல் காந்திக்கு. அதான் பிரச்சனை. வாட்ஸ்அப் தலைவர் அழகிறாரு. அப்போ இந்த விவகாரத்தில் நம்ம எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும், இது பண்ண ரஷ்யாட்டேருந்து வாங்குறாங்க. ரஷ்யாட்டே இருக்குன்னு போட்ட ஒப்பந்தம் இந்த சனியம் பிடிச்சது வழக்கமாக போடுற அந்த இது மாதிரி நான் தான் அனுமதி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. அதுதானே எனக்கு புரியல. மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் அனுமதிங்கிற அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த அனுமதியை மார்ச் 6ஆம் தேதி தான் இவங்க சொல்லவே செஞ்சுருக்காங்கண்ணா. 6ஆம் தேதினா 6ஆம் தேதி இருக்கணும், இல்லை 7ஆம் தேதி இருக்கணும். முந்தின டேட்டுக்கு எப்படின்னா அனுமதி கொடுப்பாங்க இவங்க?
இதை கூட வந்து ஒரு நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்களோ நான் தான் போரை நிறுத்தினன்ற போய் குதி குதி குதிச்சாங்க அப்புறம் அதுதான் இவங்க பதில் என்ன? ஏய் சொல்லுவாங்க ஏரியா. எதுக்கு சொல்லணுங்க. ஆனால் அவாய்ட் பண்ண போகிறதான். இப்போ ஆ. நான் ஓன்ட்ட வாங்கலை, உன் பெர்மிஷனோட நான் அவன்கிட்டே வாங்கலை. ஆமா. எங்க 2 நட்புக்குள்ள நாடு. 2வது இது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர் ஒரு CSISங்கிற ஒரு வெப்சைட் மூலமா ஷிப் எங்க டிராவல் ஆகுதுங்கிற டீடைல் தெரியும். நம்ம டேங்கர்ஸ் அங்க ஃப்ளோட் ஆன ரஷ்யன் ஆயில் டேங்கர்ஸ் எல்லாமே இப்ப நம்ம இந்தியா பக்கம் வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில இங்க நீங்க பெட்ரோல் டீசல் விலை ஏத்துறேன்னு மக்கள்கிட்ட தானே ஒரு பதட்டத்தை கொடுக்குறாங்க. $130 வித்த வரைக்குமே இந்த வேலை தான் ஏல இருந்தது. ஏறல. ஏறல. இன்னைக்கு $120 கூட $120. இருக்கு. இப்போ இது ஒண்ணு. ₹60 சிலிண்டருக்கு ஏத்தணும்னா கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு பொங்கி போய் போராட்டம் நடத்துறாங்க. காலையில போராட்டம்னு நான் மிரண்டுட்டேன். பரவாயில்லையே, சென்னை முங்கிரும். இவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஒரு வாரமா நடக்குதுல்ல. ஆமா. சென்னையில சட்டம், தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கா? வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்ல 3 வீட்ல தொடர்ந்து உள்ள புகுந்துக்கிறாங்க. தொடர்ந்து அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்க 60 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணணும்னா, நீங்க எந்த அளவுக்கு போதை கலாச்சாரம். ஏன்னா இயல்பான மனிதன் பண்ண மாட்டான். பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி இது 7 வயது குழந்தை போலீஸ்காரர் ஒரு வீட்டுக்குள்ள போடுறாரு. போறாரு. அந்த வீட்டுக்குள்ளேயே FL2 திறந்துக்குது. நீ அங்கீகார FL2 அந்த அம்மா பாவம் ஏழை ஏல. ஒரு 10 பாட்டில் வாங்கிட்டு வந்து வித்துக்குது. அதை தானே பிடிப்பாங்க. ஆமா. பிடிச்சி சட்டத்தை நாட்டி அந்த அம்மா டெய்லி வந்து அரெஸ்ட் ஆகி ஜாமீனில் வந்து டெய்லி சைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. அந்த அம்மா டெய்லி போய் சைன் பண்ணி இவர் பார்த்துக்கிறாரு. நல்லா இருக்குதே, நீ இனிமேல் FL2 பண்ணு, 100 பாட்டில் விற்றுக்கோ, நான் பார்த்துக்கிறேன். இந்த இதுக்கு தான் வந்திருப்பாரு அவர் டீலுக்கு. வீட்டில் வந்து உக்காந்தோன்னே அந்த அம்மா, ஏண்டா என் வயிற்று பொழப்பு நான் விற்றா அதுக்காக மானத்தை வைப்பேன் நினச்சியான்னு கதவை மூடிட்டு போலீஸை வர வச்சிச்சு. போலீஸ் வந்தோன்னே இந்த மாதிரி வீடியோ எடுக்குது. ஏன்னா நாளைக்கு வேற மாற்றி விட்டாங்கன்னா மறுபடியும் மீண்டும் பாட்டில் வித்த பெண் கைது, கஞ்சா மேல கூட போயிடுவாங்க. கஞ்சா, இந்த முறை கஞ்சா அப்படின்னா அந்த அம்மா உஷாரா வீடியோ எடுக்க. வீடியோலாம் எடுக்க நீ எடுக்கிறல்ல வீடியோ. ஒரு வக்கீல வீடியோ எடுத்து மாட்டினாங்க தெரியுமா? ஆமா. அவங்க அரசு தலைமை ஏதோ பெரிய பொறுப்புல பொறுப்புல இருந்தாங்க. அவங்க அந்த பொண்ணு விஷயத்துக்கு வந்து கேள்வி கேட்டதுக்கு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் ஆய்வுன்னு பெருசாக அந்த வீடியோ எடுத்து சேனல்லாம் கொடுத்து போட்டு அப்புறம் அவங்க நோட்டீஸ் விட்டு நானும் திரும்ப திரும்ப கேட்குறேன். எனக்கும் ஒரு போலீஸ்கார ஒரு நண்பருக்கும் பெரிய தகராறு. சும்மா ஒரு ஆர்குமெண்ட்டு தான். ஏன் போடக்கூடாது? எதுக்கு போடுறீங்க? ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். எடுங்க, நாளைக்கு மாற்றி சொல்லுவாங்கன்றதுக்காக கோர்ட்டில் எடுக்கிறீங்க, ரைட்டு. வழக்கும் போடுறீங்க. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தகாத வார்த்தைகள் பேசுதல், தாக்க முயற்சி, விட்டால் கொலை முயற்சி, இந்த மாதிரி பல இது ஏதோ ஒன்று. அதுக்கு அவங்க அதுக்காக போய் அலைஞ்சு கோர்ட்டில் முன்ஜாமீனோ இல்லை அரெஸ்ட் ஆகி மறுபடியும் ஜாமீனோ அதை வாங்கிட்டு வராங்க. அதானே தண்டனை. ஆமாம். அந்த வீடியோ எதுக்கு நீங்கள் சேனல்கள் கொடுக்குறீங்க? இந்த மானங்கட்டை ஈத்துறீங்களும் அதை வாங்கி போடுறானுங்க. தனிநபர் சார்ந்த விஷயம் இவனுங்க வாங்கி போடுறானுங்க. இது எப்படி கிரைமில் வரும்? இது நான் பல ஆண்டாக கேட்டுனுக்கிறேன். ஏன்டா ஒருத்தன் ஒருத்தன் ரோட்டில் பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையுடைய உண்மை தன்மை போலீஸ் கொடுக்கறத வச்சு நீ எப்படா போடுவேன்? போலீஸ் எடுக்கிற வீடியோ வச்சுட்டு போலீஸ் வீடியோ போட்டுச்சு, ரைட்டு, அவனை விட்டுச்சா? அதுக்குரிய தண்டனையும் கிடச்சிச்சு. இது நீ கொடுக்குறதுக்கு நீ யார்? அவனுடைய பர்சனல் லைஃப் பாதிக்கும்ல. சொந்த பந்தங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ பெரிய இது கொலையா பண்ணிட்டான். என்ன இல்லை அது நீ ஏன் கொடுத்தேன்னு கேட்டால் நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இது லாஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டுதுன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி விஷயங்கள் தனிநபருடைய ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியம். அதை பற்றி இவர்கள் சேனல்காரன் கவலைப்படுறதில்ல. நோட்டீஸ் வச்சு வச்சிங்க, எப்படி காலில் விழுவானு தெரியுமா? அவ்வளோ போய் மறைமுகமாக காலில் விழுவானு. இல்லை, இது பொதுவான இன்னொரு விஷயம் பேசப்படும். ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு வழக்குன்னு போனால் இதெல்லாம் மெட்டீரியல் எவிடன்ஸை எடுக்க மாட்டேன்னு சொல்லி கூட அதுவே பேசப்படும் ஒரு விஷயம். ஆனால் இவங்களுக்கு என்ன தேவைப்படும்? இது பெரிய மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து இதை எடுத்துக்கிட்டு போலீஸு ஒரு விஷயத்தில் வீடியோ எடுக்குதுன்னா சரி அந்த இடத்துல. ஏன்னா வீடியோ வந்த பிறகு தான் பல திமிர்த்தனங்கள் அடங்கிச்சு. அசம்பாவிதங்கள் பத்திரிகாரன், வக்கீல், இன்னும் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் ஒரிஜினல் வக்கீல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைலாம் இருக்காது. அவர் வாட்டில் எனக்கு என்னன்னு போவாங்க வருவாங்க. இல்லை நேராக கோர்ட்டுக்கு இழுத்துருவாங்க. அப்படியா, சரி ரைட் பார்த்துக்கிறேன், நாங்கள் வந்து நோட்டீஸ் வந்து பதில் சொல்லுங்கள். அப்போ ஏன் போய் அவன்கிட்ட போய் பண்ணேன், நோட்டீஸ் விட்ருக்கான் பாரியா. ஆனால் இந்த கும்பலாக போய் போலீஸை மிரட்டுறது, அதுக்கப்புறம் பெரிய போராட்டம். பத்திரிகாரன் யார் தெரியுமா? நான் என்னையே மடக்கிட்டேன், ஒன்றை மடக்கலை, சரகஷ்டு வந்தல அதுக்கு தான் மடக்கிறேன். நான் யார் தெரியுமா? நீ யார்? அந்த செத்து கீழே விழுந்து செத்தனா பெரிய பத்திரிகையாளரு, இவர் சரகஷ்டி ஓட்டு போகும்போது கீழே விழுந்தாரு
அதனால நம்ம ரொம்ப தப்பிச்சிட்டாருன்னு ஏதாவது மண்டை கீழே அடிபடாமல் பஞ்சு மேத்தியா போடுவாங்க. இல்லை இவர் போய் யார் மேலே விடுவார். அப்போ இந்த தகராறுலாம் நான் பார்த்துருக்கேன். வம்புக்கு போய் அந்த அதிகாரிகள்கிட்ட, பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறது. இதுக்குன்னு சங்கம். சங்கம். அவன் சொல்லுவான், ஏன்டா உனக்கு பிடிக்கிறதுக்கு ஆளா இல்லை, விட்டு தொலைய வேண்டியதானே, ப்ரெஸ்ஸுன்ட்டான்ல விட்டு தொலைய வேண்டியதான்றா. இப்போ பாரு உன் தாலி இப்போ என் தாலியாக இருக்கிறான் அப்படின்ட்டு. சரி நான் நடவடிக்கை அதெல்லாம் இல்லை, அவர் மேலே நடவடிக்கை எடுத்து இவன் குடிச்சிட்டு ஓட்டு வந்து தடுத்து என்னம்மா. ஆனால் அதை வேங்கன்னா அவன் மரியாதை குறைவாக பேசினார். பத்திரிகையாளர் என்றவுடன் வாடா போடா என்று பேசினார் அப்படி இப்படின்னு. நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூப்பிட்டே சொல்லுவேன். இந்த மாதிரி இதுனா ஏங்க இந்த வேலையை வச்சுக்காதீங்க, இந்த நாயை பிடிச்சி உள்ள வைக்க சொல்லுங்க. குடிச்சிட்டு ஓட்டுறது அயோக்கியத்தனம். இவனால் எதிரில் வர ஒரு அப்பாவி செத்து போயிடுவான். ஆமாம், இதை அனுமதிக்க கூடாது. நீ பத்திரிகையாளர்னு என்னென்ன பண்ணுவியா, தூக்கி உள்ளே வைக்க சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் யாரும் ஆனால் பெரும்பாலும் இதுக்கு தான் போவாங்க. நான் பார்த்தது இந்த கேமரா வந்துச்சு இல்லை, பேட்டா குடிச்சிருக்கியா பேசு. ஒருத்தர் பயங்கரமாக பண்ணுவார், போலீஸ் அதிகாரிகளே மிரட்டுவார், மிஸ் ஆச்சுன்னா போட்டுருவார். ஒரு கிரிக்கெட்டை மாட்டினார், வச்சு செஞ்சான் நல்லா. அதோட அவர் இது கொஞ்சம் இந்த லோக்கல் போலீஸ்கிட்ட போய் மிரட்டுறதை விட்டார். இந்த மாதிரி பல கதைகள் உண்டு. அப்பப்போ வரும்போது சொல்கிறேன், இதுக்குன்னே போட்டு நம்ம அடிக்கூடாது, வரும்போது உதாரணங்கள். அதனால இந்த பல பேரும் கேட்கறது மூத்த பத்திரிகையாளர்கள் பற்றி தான். மூத்த பத்திரிகையாளர்கள் வம்பு இருக்க. ஒருத்தர் காரில் போவார், மடக்கினோடனே அவருடைய ஐடி எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவார். ஓஹோ, லைசன்ஸுக்கு பதில் டிடி கேஸு குடிச்சிருப்பாரு. என்ன சார் குடிச்சு கார்டு எடுத்து கொடுத்துருவார். அவன் எதுக்கோ கொடுக்குறான் போல வாங்கிக்குவார். வரேன் அப்படின்னு போயிடுவார். நாளை காலையில் மேலதிகாரிட்ட வந்து கூடுவாங்க, அந்த நாய் எந்த நாய் மடக்குச்சு சார் இவர் தான் வர சொல்லுவாங்க. அவனுக்கு அறிவு இல்லை, அந்த ஆளை போய் மடக்கிருக்க, யார் தெரியுமா அவரு, உனக்கு வேணா யாராக இருப்பான், அவன் ஒழுங்காக அவன் டியூட்டியை பார்த்தான், இது என்ன பண்ணணும், அவர்கிட்ட போய் கார்டை கொடுத்து மன்னிப்பு கேளு. சீரியஸாங்க, கார்டை கொண்டு போய் கொடுத்து சாரி சார் இனிமேல அது ஒழுங்காக நடந்துக்கோ. எப்படி பிரசிடண்டா இவ்வளவு மடக்கூடாது, நடக்குது. அதை ஒருத்தர் நீ யாராக இருந்தால் போயான்ட்டாப்புல. அப்புறம் அவரை மடைக்கு மாடி ஒழிஞ்சு போட்டு பிடிக்கிறாங்களாம். என்ன எதுக்கா, ஒரு இதாக லஞ்சம் வாங்கினா பிடிச்சி போடுறதுக்கு. உண்மையிலே சொல்கிறேன், முதல்ல நம்ம நானும் ஒரு ரிப்போர்ட்டர் கூட காரில் போகிறேன், மடக்கிறாரு. இப்படி தான் வந்து சும்மா சார் எங்கே போகிறீங்க அப்படின்றாப்புல. டீசெண்டாக என்னென்னா சரக்கு வாசனை தான் மடக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஏதோ கேட்குறாரு, இவர் இரா அப்படின்ட்டு என்ன காரை விட்டு இறங்கிடுவேன். ஓகே, அவங்க வேலை கேட்குறது. ஆமாம், நீ முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சார் நான் ரிப்போர்ட்டரு, அந்த பழக்கம் இல்லை சார் என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் ஏதாவது அவமரியாதையாக பேசுகிறாங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா அப்புறம் இது பண்ணுங்க. அப்போ கூட நீ இங்கே சீன் போட தேவையில்ல, போயிட்டு மேலதிகாரி தான், நீ தான் பத்திரிகையாளர் தானே, மேலதிகாரி சார் மாற்றுங்க சார், நான் சொன்ன அப்புறம் என்கிட்ட எப்படி நடக்கிறாருன்னா பொதுமக்கள்கிட்ட அவர் எப்படி நடப்பார் பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இந்த வேலை பண்ணனா நான் வண்டியிலே வரமாட்டேன். இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. நமக்கு ஒன்றும் கொம்பு முளைக்கலைங்க. நம்ம ப்ரொஃபஷனலில் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி. என்ன அதிகாரிகள்கிட்ட ஈஸியாக பேசலாம், மேலதிகாரிட்ட பேசலாம். அப்போ மேலதிகாரிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு ஒரு கீழே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பம் பாதிக்கும்ல. இது மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் வந்து அந்த மேலதிகாரி 1000 அயோக்கியத்தனம் பண்ணுவார், இவர் அதுக்கு ஒரு சாதாரண இதுவாக தெரியும் அவருக்கு. இந்த மாதிரிலாம் பல விஷயத்தை கடந்து போனோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த செல்ஃபோன் அப்படின்னு ஒன்று வந்தவுடனே பாதி விஷயம் உடஞ்சி போச்சு. கண்டிப்பான விஜய் அவர்களுடைய சம்மன் சிபிஐலேருந்து கொடுத்துருக்காங்க சம்மன், நாளைக்கு வந்து ஆஜராகணும்னு. விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிற பதில் வந்து எனக்கு பிரச்சார வேலைகள் இருக்குது, நேர்காணல் வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள்லாம் இருக்கிறதுனால வேலை பளு அதிகமாக இருக்கு. அந்த ஸ்பெல்லிங் தான் கண்டுபிடிக்கணும். அந்த பளு கூடி இருக்குனால எனக்கு சென்னையில் ஏதாவது மாற்றொரு நாள் எனக்கு ஆஜராகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஏன் அது கூட ஏன் பனையூருக்கே வந்து என்னிடம் விசாரித்து விட்டு செல்லாமே இப்படி கேட்கலையா? இப்படி கேட்கலண்ணே, இப்படி மாற்றியாட்டு கேட்டா ஓவரா பேருக்காக வச்சுக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அந்த சம்மன்? அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜனநாயகன் படத்துக்கு இன்னைக்கு ரிவ்யூ கமிட்டியில போக வேண்டியது, அதுல ஒருத்தருக்கு உடம்பு முடியல. இனிமேல் அடிக்கடி முடியாம போகும். 20 பேர் இருக்கிறாங்க, 20 பேருக்கு முடியாம போச்சுன்னா படம் எப்ப ரிலீஸ் ஆகும் தெரியல. அதனால அரசியல் சூழல்களும் மாறிக்கிட்டு இருக்குது. இவர்கள் கட்சிக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் ஓடுது.
அந்த ஒரு டாப் மோஸ்ட் இருக்காங்கல்ல, ஆ. 5 அணி 6 அணி, அதில் கோஷ்டிக்குள்ள கோஷ்டி, கோஷ்டிக்குள்ள கோஷ்டி. இருக்கிறதே 5 பேர். அதில் 5 ஆமா. பேருக்கும் அது 5 கோஷ்டி. 5 இது மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ கூட நீங்கள் பாருங்க, க மகாபலிபுரம் முடிச்சுட்டு வெளியில் வருவார். அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியில் வருவார். வாசலில் லெஃப்ட் சைடில் ஒருத்தர் நிற்பார். ஒல்லியா இந்த லைட் இதே கலர் மாதிரி தான் ஒரு ஷர்ட் போட்டு நிற்பார். அவர் தான் ஜான். அதுக்கு பிறகு ஆதவர்ஜுனா கூட அவர் பேசிட்டே வருவார். அதுக்கு பின்னாடி விஷ்ணு ரெட்டி வருவார். அப்புறம் இவர் போய் அங்கே சேர்ந்துக்குவார். 3 பேரும் இந்த லெஃப்ட் ஓரமாக வருவாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் ரைட் சைடில் வரும். இப்படி நம்ம பார்க்கும்போது ரைட் சைடு. அவருக்கு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா உள்ள இந்த வரும்போது லெஃப்ட் சைடு. அப்புறம் நீங்கள் எல்லாம் இந்த சைடு வரும். யார்? செங்கோட்டையன் அப்படியே வருவார். நிர்மல்குமார் அவர் இப்படியே வருவார். அதுக்கு பின்னாடி இவர் ஓடிடுவார். ஜேசிடி பிரபாகரன். அதுக்கு பின்னாடி நாஞ்சில் சம்பத்து. ஐயோ ஐயோ விட்டுட்டோமே தலைவர்ன்ற மாதிரி வருவாங்க. இவங்க எல்லாம் அப்படி கிட்ட வரும்போது அவர் இந்த டீம்கிட்ட மட்டும் பேசிட்டு காருக்குள்ளே ஏறி உக்காந்துக்குவார். அது ஏற்கனவே கிளாஸ் போட்ட காரு. ஏறி உக்காந்து கிளாஸ் திறக்க மாட்டார். செங்கோட்டையன் வந்து முன்னாடி நின்று இருப்பார். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இன்னைக்கு சிஎம் எடுத்துக்கோங்க. எங்கே வணக்கம், அங்கே வணக்கம், இங்கே வணக்கம் எல்லாம் முடிச்சு ஒரு வண்டியில் ஏறும்போதும் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சுட்டு தான் போவார். இது எல்லாருமே சரி, ஜெயலலிதா உட்பட. நீங்கள் ஒரு சீன் வரும், இந்த இவருக்கு மன்மோகன் சிங்கு இந்த இது போத்தும் போது இந்த இவர்லாம் அப்படியே கண்ணு முழிச்சிக்கிட்டு வந்து அழகிரிலாம் இது பண்ணுவார். இவர் வந்து இது சால்வை போத்துவார். அது அவங்க மேலே கூட படம். ஆமாம், வேணும்னே பண்ணுவாங்க அதை. அப்புறம் நீ யார் பிரதமராக இருந்தால் யாரா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு அவங்க கிளம்பி போய் வண்டியில் ஏறுவாங்க. வண்டியில் ஏறினா அவ்வளோ டென்ஷனு. உக்காந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்து அப்படியே வணங்க சொல்லிட்டு போவோம். நம்ம டிக்கெட் எல்லாம் பயந்து நிற்கும். ஐயோ அம்மாவை கோபம் வேற பற்றிட்டாங்களே என்னான்னு அப்படியே வணங்க சொல்லிட்டு போவாங்க. எதையுமே பொதுவில் காமிச்சிக்க மாட்டாங்க. அண்ணன் இவர் தலைவர் கலைஞர் எடுத்துக்கோங்க. அவர் அவர் வெளியே வரும்போது கை காமிச்சு தொண்டை இருக்காரா இல்லையோ திரும்பி கை காமிக்கிற அந்த விதம். அவர்கிட்ட ஒரு தடவை ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னார், சார் நல்லா கவனிங்க பாருங்கள் சார். இவர் வண்டி தள்ளிட்டு வருவார். சில சமயம் பக்கத்தில் நடந்து வருவார். அந்த டிஎஸ்பி பாண்டியன் வண்டி தள்ளிட்டு வருவார். சின்ன சின்ன தொண்டை வணங்க வச்சாலும் வணங்க வச்சுட்டு வருவார் தலைவர். பின்னாடி இவர் வருவார், நம்ம முதல்வர். பெரும்பாலும் யாரையும் பார்க்க மாட்டார், வணக்கமும் இருக்காது. இப்போ கொஞ்சம் மாறிட்டார், வணங்க வைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனாலும் வண்டியில் போகும்போது ரோட்டை பார்க்கறது இல்லை. ரோட்டை பார்த்தோம்ல ஜெயலலிதா மாதிரி. அப்போதானே பள்ளம் மேடு என்னன்னு தெரியும். இல்லை கட்சிக்காரன் என்ன நிற்கிறான்னு அதான் தெரியும். மனுவோட யாராவது நிற்கிறாங்களா தெரியும். நீங்கள் பார்த்தா தானே மனுவோட நிற்பாங்க. நிற்கிறதும் இல்லையானே ஆளுக்கு. இல்லை, அமெரிக்க அதிபர் மாதிரி போகிறாரு இப்போ 6 காரு. அவரே யாராவது என்னைக்காவது வந்தாருன்னா பயந்துருவாப்புல. வேற நாட்டு அதிபர் யாராவது வந்தா வச்சு இதுக்காக நம்மள அடிச்சிடக்கூடாது. இதுக்காக ட்ரம்ப் நம்மள அடிச்சிடக்கூடாது வச்சு பார்த்து என்னடா இது நம்மளோட பயங்கரமா இருக்கு. நீங்கள் வெளிநாட்டு அதிபர் யாராவது வந்தாங்கன்னா மிரண்டுருவாங்க. என்னடா இது உங்கள் நாட்டில் இந்த இவர் எந்த நாட்டு அதிபர்? இல்லை எங்கள் சீஃப் மினிஸ்டர். ஓ அந்த அளவுக்கு அவர் உலக அளவில் கொமேனி அளவுக்கு இவருக்கு அச்சுறுத்தல் இருக்கும். என்ன விஷயமா கேட்குறீங்க? இல்லை ஒருத்தர் பேக் வச்சுன்னு கூலிங் கிளாஸ் போட்டுக்கின்னு அப்படியே பார்த்துன்னே போனார். எங்களையே முறைச்சாரு. அதுதான் கேட்குறேன். அப்படி அந்த அளவுக்கு நாளைக்கு ஆட்சி மாறுதுன்னா இந்த 6 காரும் இந்த கூலிங் கிளாஸ் வச்ச பொட்டி வச்சு, அது பொட்டி எதுக்குங்க என்ன தெரியல. ஜனாதிபதி பிரதமர் கூட வருவாங்கல்ல. ஆமா, அது இருக்கும். அது சில இது காரியங்களுக்காக இருக்கும் அந்த இதில். ஆமா, இப்படிலாம் பாதுகாப்பு கவசங்கள் இதெல்லாம் வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. இதான் நிலைமை. அதனால் இவர் வந்து டெல்லிக்கு வரமாட்டேன் அதெல்லாம் வந்து நடக்காது. டெல்லி பவன் கல்யாண் அவர் பேசியிருக்காருன்னு சொல்லி நேற்று ஃபுல்லாகவே பரபரப்பாக போயிருக்குது. அது உண்மைதான். 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு இவரை உள்ள கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள். பவனுக்கும் அந்த அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீ வாரத்துக்கு ஒரு நம்பர் மாற்றிருந்தா அவர் என்ன பண்ணுவார் தெரியும்ல. வாரத்துக்கு ஒரு சிம் கார்டு மாற்ற வரோம். அப்போ பவன் கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். இல்லாட்டி பவன் என்ன பேசினாலும் ஓகே சரி சரின்ட்டு. ஆமாம், முடிஞ்சவனா அண்ணா எங்கே போகிறீங்க? இப்போ தான் பவன்கிட்ட பேசிட்டு வச்சேன், நல்லதாக தான் தெரியுது. சரிண்ணா இதை பாருண்ணா 44% நாளைக்கே முதல்வர் காலையிலேயே. யார் சொன்னா? அவர் சொன்னா. அப்படியா? சரி ரைட்டு. களத்தில் இருக்கிறாங்க. அப்போ நான் முதல்வர் ஆகுது பிரச்சனை இல்லை. அப்போ பவன் கல்யாணம் தூக்கி போடணா. இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட ஒரு நண்பர் கேட்டது சொன்னேன், அதீத புத்திசாலி இருக்காங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருப்பான். அவனும் அதீத முட்டாள். 2 பேரையும் நீங்கள் எந்த இதுக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. சராசரியாக இருக்காங்களா அவன்கிட்ட. நீங்கள் அவனுக்கு நியாய தர்மம் தெரியும், ஒரு தெரியும்.
இவனுக்கு நான் நினச்சி தான் கரெக்டு, என்னை விட்டா இது கிடையாதுன்ற மாதிரி. முட்டாளாக இருக்கிறவன்னா நீங்கள் என்ன சொல்லியும் புரிய வைக்க முடியாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு கேட்டு வந்து கடைசி டைமில் ஏதாவது மனசு மாறி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இதில் இவங்கள எந்த லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது. ஏன்னா ஒன்று இருந்தால் பரவாயில்ல, 5, 6 இருக்குது. 5, 6க்கும் 5, 6 அஜெண்டா இருக்குது. அதில் 3க்கு டிஎம்கே ஸ்லீப்பர் செல் அஜெண்டாவே இருக்குது. ஆமாம், அது வேலையை போக விடாமல் பார்த்துக்கணும். எப்போல்லாம் போகிறேன்னு முடிவெடுத்தா அண்ணா எங்கண்ணா இதோப்பா அது இங்கே வேணா பாருண்ணா எவ்வளோ இருக்குண்ணா 48 ஆயிடுச்சுண்ணா அப்படியா. இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது. அதனால் இந்த யார் கையில் யார் இருக்கா, அது ஒரு இது கூட வரும், யாரோடு யார் பார்ப்போமா, அது ஒரு குவிஸ் ப்ரோக்ராம். அந்த மாதிரி யார் கையில் யார் இருக்கிறான்னு இப்போ தெரியாது. அதனால தான் புஷியும் பார்த்தாரு, உங்களை அழிக்கிறேன்டான்னு ஒரு புது ஆட்டோ பாம்பை தீனு வந்தாப்புல. போன வாரம்லாம் வந்துச்சுல்ல, வந்துச்சு, பெருசாக வந்துச்சு. அது வரும் இனிமேல் வரும். புஷி கையில் எடுத்துட்டாப்புல. அதனால் விஜய் தானாக யோசித்து முடிவு எடுக்கணும். அப்போ விஜயை தனியாக சந்திக்கணும். என்ன பண்ணுறது, அது வாய்ப்பே இல்லை, நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக. அதனால் ரைட்ண்ணே. இருக்கலாம். அந்த மகளிர் இதில் மாநாடு மாதிரி அவர் நடத்தியிருக்காரு. மகளிரை மட்டுமே முள்ள வச்சு நடத்தியிருந்தார் மகளிர் தின ஃபங்க்ஷனுக்காக. அதில் தேர்தல் அறிக்கையை வந்து 12 தேர்தல் அறிக்கை விட்டுருந்தார். ஒரு விஷயத்தை பேசியிருந்தார், அதுக்கு அடுத்து நம்ம பேசுகிறோம். இந்த 12 தேர்தல் அறிக்கையில்ண்ணே பார்த்தா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நாம் தமிழர், திமுக, அதிமுக இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு தேர்தல் அறிக்கை, ஒரு 12 தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் 6 சிலிண்டர் ஃப்ரீ, அப்புறம் 2500 ரூபா, 2500 ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கோடி ரூபா, 1,00,000 கோடி ரூபா வருது. இதில் என்னென்னா, நான் தஞ்சாவூரில் வச்சு பேசும்போது 2 ஏக்கருக்கு கீழே உள்ள 2 ஏக்கர் கீழே உள்ளவங்களோட எஜுகேஷன், குழந்தைகளோட எஜுகேஷன் ஃப்ரீன்ட்டாரு. ஆனால் இதில் என்னென்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளோட பேரண்ட்ஸுக்கு 15,000 வருஷம் கொடுக்குறான்ருக்காரு. நம்மளோட டெபிசிட் என்னங்கிற அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு, வரவா போகிறோம் பட்ஜெட்டுக்கு. அதுக்கு வேற ஒரு காரணம் வேற சொல்கிறாரு, இந்த 30% இவங்களுக்கு போகுது, அதனால வந்து இது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாமல் இருக்காங்க, நான் வந்தால் பண்ணிடுவேன். அந்த 30%ன்றது எப்படின்னா, கான்ட்ராக்டரு வேலை செய்கிறதுக்கான அமௌண்ட். அதை அவனை விட்டால் அந்த அமௌண்ட்டில் அந்த வேலை நடக்கும். அதில் நீ எப்படின்னா எனக்கு ஏதாவது ஒதுக்குன்னா அவன் அந்த வேலைக்கான ஒதுக்கப்படுற நிதியில் தான் கை வைப்பான். கண்டிப்பாக. அது எப்படி ஒரு மாநிலத்துடைய வரவாகும்? இவரோட நாலேஜுக்கு நம்ம எப்படி சொல்கிறதுனே தெரியல. மாநிலத்தோட வரவில் 30% சிஎம் எடுத்துகிட்டு போயிடுறாருன்னு சொன்னால் நீ சொல்கிறது கரெக்டு. ஆனால் இது வந்து ஒரு திட்டத்துக்கு 5 கோடி ரூபா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒதுக்குறாங்க. அதுலேயே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களும் மாறும். மொட்டை கிடையாது, அதுவும் ஒரே டைம் கொடுக்குறதும் கிடையாது. இன்னொன்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, அது பெரிய தவறு கூட. அது வந்து டெஃபர்மேஷன் கேஸ் ஏதாவது போட்டாங்கன்னா அண்ணன் கூண்டில் ஏறணும். எத்தனை கூண்டில் தான் எங்கள் அண்ணன் ஏறுவார்? வேணா சைதாப்பேட்டை கூண்டு இங்கே வர சொல்லுங்கன்னு, டெஃபர்மேஷன் அங்கே தான் போகணும். இவருக்கு கேஸ் போட்டார்ல, யாரு டிஆர் பாலு அண்ணாமலை அவர்கள் போட்டார்ல, அண்ணாமலை டைரக்டாக இறங்கிட்டாப்ல. ஆமாம், கூண்டில் யார் இது பண்ணது? டிஆர் பாலு ஏறினார். அதே மாதிரி அவங்க கேஸ் போடுவாங்க, இவரையும் கூப்பிடுவாங்க, இவரும் வந்து தான் அந்த இடத்துல பண்ணணும், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும், அந்த இது கேஸுக்கான இது. இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. இவர் வாட்டில் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேசவே முடியாது, மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோன்னு பேசிட்டேன். அதனால் அது எனக்கு என்னென்ன ஒரு இது பண்ணது. அப்புறம் வந்து அஞ்சலி அம்மாள் கோர்ட்டு, அதானே விரைவு கோர்ட்டு வேறு, அண்ணல் அம்பேத்கர் சுப்ரீம் கோர்ட் பேரை வச்சிருந்தேன். கலைஞர் சென்னை உயர்நீதிமன்றம், இப்படியா? கடலூரில் அண்ணன் புஷி பேரில் புஷி ஆனந்த் கோர்ட்டு, மதுவிலக்கு பற்றி சம்மந்தப்பட்ட கோர்ட், புஷி கோர்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இது வச்சுக்கலாமா? கோர்ட்டு ஒன்றுக்கு தான் என் பேர் வைக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கும் பேர் வைக்கிறீங்க? அறிவு வேணா, எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. அஞ்சலி அம்மாள் விரைவு நீதிமன்றம். இது என்ன பஸ் சர்வீஸா விட்டு இல்ல, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரிஜிஸ்ட்ரார் கண்ட்ரோல்ல மட்டும் தான் கோர்ட் தேவைப்படுறத போய் நம்ம கேட்க முடியும். அதுவுமே மாநிலம் கேட்க தான் முடியும். அந்த இப்பதான் சென்னையில உச்சநீதிமன்றத்துடைய கிளை தென்னிந்தியாக இங்க வரத மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. வந்தா பெரிய விஷயம். அப்ப இதுக்கு ஏதாவது வச்சுக்கலாமா? என்ன பேர் வைக்கிறீங்க? அதாவது என்னன்னா, தமிழ் படம் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன், இந்த சிவா ஏர்போர்ட், சிவா பண்டசாலை, அஞ்சலி அம்மாள் சொல்லி வரிசையா போட்டு விட்டுருவோம். இவர் கோச்சிக்க மாட்டேங்கிறாரு. இவரு ஐயா ராம்தாஸ்லாம் போட்டு மெரிக்கணும். என்னங்கடா சொல்றீங்க? எந்த ஊர்லடா கோர்ட்டுக்கு பேர் வச்சுக்கிறாங்க? அன்னை அஞ்சலி அம்மாள் ஃபாஸ்ட் சர்வீஸ், பஸ் சர்வீஸ்னு வேணா வச்சுக்கலாம். இப்போ அதையே கலைஞர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு ஜாதி சண்டையாக மாறுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி விட்டாரு. அதே மாதிரி மாவட்டங்களுக்கும் பேர் வைக்கிறதே மாற்றி விட்டாரு. நீ மூசா மறுபடியும் ஆரம்பிக்கிற அன்னை அஞ்சலி அம்மாள் விரைவு நீதிமன்றம். அப்புறம் இவங்க விரைவு படை
அது வேற, நம்ம படை வேற. அதுக்கு அடுத்து அஹ் பெண்களை வீரமங்கை வீரம வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் படை. அது அவர் அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல வேற இருக்கும். என்ன ஆ இப்ப தெரியுதுங்க எனக்கு ஜானு. ஏன்னா இவரு சீமான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாப்புல. ஓ, அண்ணன் இருந்து காப்பி அடிச்சு காப்பி ஒண்ணு. அடிச்சு இங்க எடுத்துக்கிறாப்புல ஜானு. அதான் இந்த அண்ணன் படை இன்னைக்கும் சொல்லிட்டாப்ல. ஆ? அண்ணன் இன்னைக்கும் சீமானன்னு சொல்லிட்டாப்ல. ஆமா. என்கிட்ட இருந்து காப்பி அடிச்சு பண்ண 2014 சொல்லிட்டான். அதான் இதுதான் நீ முதல்ல பழசுல போய் எடுத்துட்டு வருவாங்க. தெவண்டி துருவி பழசு 6 சிலிண்டர் யார் சொன்னா சொல்லுங்க. எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அது இங்கேருந்து காப்பி அடிச்சாச்சு. நம்மளால அடுத்து அதான் சொல்ல போறாரு. திமுகவும் அதான் சொல்ல 6 போகுது. சிலிண்டர் 6 சிலிண்டர்னு. இதுல என்னன்னா, இந்த காமராஜர் கல்வி திட்டம்னு சொல்லி சொன்னார். நான் கூட உண்மையிலே வந்து அதை பிரமாதமா சொல்ல போறாருன்னு பார்த்தா, அதுலயும் 15,000 கொடுக்க போறேன்னு சொல்றாரு. 15,000 கொடுக்கறதுன்னா 15,000 நீ கல்விக்கு கல்வி செலவு செலவு பண்ணா பண்ண அவன் போறாங்க. பாத்துக்க போறான். அனைவருக்கும் இலவச கல்வி அப்படின்னா ஏன்பா யாருக்குன்னு இருக்குப்பா அப்படின்றாங்க. பாதிக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. 6 தாய் மாமன் சீர் திட்டத்தை எப்படி அதையெல்லாம் அவங்க கொடுக்குறது ஏடிஎம் ஏற்கனவே கொடுக்குறது. கொடுத்துறது தானே. அதுல அவங்க சீரே கொடுக்குறாங்க. ஆமா, இவர் வந்து வெறும் 8 கிராம் தங்கம் ஒரு பட்டு புடவையா. பட்டு புடவை. அவர் ஏற்கனவே தாலிக்கு தங்கம் திட்டத்துல இந்த பட்டதாரி பெண்களுக்கு +2 படிச்ச பெண்ணுக்கு 2ஆ பிரிச்சு எல்லாத்துக்கும் எல்லாம் பண்றாரு. இல்லைன்னா அந்த பட்டு கூட நெசவாளர்கள்ட்ட போய் பேசிட்டு வந்து தான் அதை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அனௌன்ஸ் பண்ணார். ஆமா. அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன மாதிரி விஷயம் ஆமா. இருக்குங்கிறது பார்த்துட்டு ஆர்டர் அவங்களுக்கு தான். ஆர்டர் அவங்களுக்கு தான் போகுது. இவர் அதெல்லாம் ஒண்ணுமே இதை பத்தி சொல்லவும் இல்லை. சொல்றேனே உட்காந்து யோசிக்கிறது எங்க போய் இது பண்றது. எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடு போடு அருவி இன்னும் இருக்கான். அவங்க வந்து வேற இதுல வேற இலவச பயணம் எல்லா பஸ்லயும் எல்லா பஸ்ஸும் தமிழ்நாடு ஃபுல்லா. இலவச பயணம். இது பாத்தீங்கன்னா காலையில வீட்டுல அப்படி உக்காந்துங்கன்னு எப்பா இலவச பால் கொண்டு வா, முடிஞ்சு போச்சு. இலவச பால் 2 பாக்கெட்டு ரைட்டு. இலவச டீ தூள் திட்டம் இல்லைன்னா இன்னுமே இலவச வேலை பார்க்குறவங்களே வச்சுட்டா முடிஞ்சு போயிடும் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் வீடு வீடு இலவச டீ தூள் திட்டம் ரைட்டு. இலவச பட்டர் பிஸ்கட் திட்டம். ஆமா. டீ போட்டு பட்டர் பிஸ்கட் பட்டர் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டு அப்புறம் இலவச காலை சிற்றுண்டி பக்கத்துல இருக்கிற அம்மா உணவு போய் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இலவச பேருந்து பயணம். போர் அடிச்சு ஏறி உக்காந்துட்டோன்னா அப்படியே சுத்திட்டு இருக்கோம். சார் டிப்போ வந்துச்சு யாரும் யோ வேலையை பார்த்துட்டு போயா அங்க வரைக்கும் போகணும். எந்திரிச்சேன்னா எவனா சீட்ல உட்காரத்துக்கா திரும்பி போதானே போகுது. ஆமா அப்படியே உட்காந்துக்கிறேன். இதுல இலவச சுற்றுலா தலம் மட்டும் ஏன்னா வைக்காம இருக்காங்க? வருவா வைப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்களா வைப்பாங்க. அதுக்கப்புறம் இலவச சுற்றுலா தலம் வச்சோன்னா இவன் இந்த இலவச பஸ்ல ஏறி இலவச சுற்றுலா சுற்றுலா தலம் தலத்துக்கு பார்ப்பான் காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும். இலவச மதிய உணவு அது கொடுத்துருவாங்க சாப்பிட்டு. அப்புறம் இலவச பேருந்து திட்டத்துல மறுபடியும் ஏறி வீட்டுக்கு இன்டர்ன் வந்துருவோம். வந்துடும். அப்புறம் இலவச மின்சாரம் எல்லாம் இலவச சேனல் திட்டம். அது பார்க்கறதுக்கு இலவச டிவி டிவி. இலவச மின்சாரம் சொல்லிட்டேன்ல. ஆமா, அப்புறம் தூங்குவதற்கு இலவச கொசுவலை கொசுவலை திட்டம் திட்டம். ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் தூக்கம் வர்றதுக்கு இலவச இது பாட்டு கேட்பதற்காக ஒரு சிஸ்டம் சிஸ்டம். வீடு அது நல்ல வேலை விஜய் பாட்டு மட்டும் சொல்லாம ஆமா. போனாங்க. 3 வேளை உணவும் இலவசம் எல்லாம் இலவசம். குழந்தை மட்டும் இலவசமா நீ பெற்றுக்கணும். ஆமா, அது மட்டும் உன்னோட உழைப்பு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழந்தைக்கு இலவசமா இதுன்னு. எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். சரி இது எல்லாம் இப்படியே போச்சுன்னா ஜனங்க உழைக்காம இருந்தா என்ன ஆகும்? ஒரு பைத்தியகாரத்தனமா ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, எல்லோரையும் பணக்கார ஆக்கிட்டு ஆளு 1 கோடி ரூபா கொடுத்துட்டு எல்லாம் பணக்காரன் ஆகிடுவான். டேய் நாட்டு பொருளாதாரன்றது சுழற்சி. இது எவன் வேலை பார்ப்பான்? 1 கோடி ரூபா வாங்கிட்டேன்னா இது பண்ணுவான். எல்லாருக்கும் 1 கோடினா எவ்வளோ ஆகுமா தெரியுமா? 100 கோடி மகளுக்கு 100 கோடி ரூபா ஆகுமா? ஏண்டா 100 கோடி மகளுக்கு 1 கோடி கொடுத்தா எங்க போய் நிற்கும்? எங்க போய் 100 நிக்கும்? கோடி இன்ட்டு 1 கோடினா என்ன ஆகுது? அந்த மாதிரி இவர்கள் போட்டி போட்டு இனிமேல் என்ன ஆகும்னா காலையில வந்தோடனே கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்து ஷூவு மாட்டினோன்னா இலவச காலனி மாட்டி மாட்டு விடும் விடு ஊழியர் ஊழியர். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காலனி மாட்டிக்கலாம். இலவச காலனி இது பண்றது. நாடு எங்க போகுதோ ஒண்ணுமே புரியல. கண்டிப்பான அந்த கூட்டத்துல அவரோட பேச்சுல ஒரு முக்கியமான விஷயம் இதை என்னன்னா, பார்த்துட்டு மற்ற ஸ்டேட்டுக்காரனும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. அது கெட்டு போயிட்டாங்க. அவ்வளோ எப்பா அது பிஜேபி சம்பந்தப்பட்ட ஆட்களே கெட்டு போயிட்டாங்கன்னா ஆமா. பார்க்க வேண்டியது. இல்ல அவர் பேசுனதுன ஒரு விஷயம், அவரோட சொந்த லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதை வந்து நீங்க இப்ப பாக்குறீங்க, நீங்க ஹர்ட் ஆறீங்க, உங்களை பார்த்து நான் ஹர்ட் ஆறேன் அப்படிங்கிற வரைக்கும் சொன்னாரு. அது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயம் ஒரு ஒருத்தே இல்லை அப்படின்னு சொன்னது எப்படி பாக்குறீங்க? கோர்ட்ல வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு, போட்டிருக்கிறது ஊர்ல இருக்கிற எல்லா மகளிரையும் கூப்பிட்டுட்டு தான் வீட்டோட மகளிரை பத்தி இப்படி ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு தலைவரை எப்படி பாக்குறது? இது விஜய்ட்ட எதிர்பார்க்காத ஒரு விஷயமா பார்க்கப்படும். அன்னைக்கு மகளிர் தினத்துக்கு வந்த பெண்கள் மேடையில் கூப்பிட்டு உட்கார வைத்த சாதனையாளர்கள் எல்லோரையும் சேர்த்து அவமானப்படுத்தி விட்டார். அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா பெண்கள் குறித்த இவருடைய பார்வை எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிள். திருமதி சங்கீதா இவரை திருமணம் பண்ணிட்டு வராங்க. அவங்க ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கவங்க. அப்போ இயற்கையாகவே நல்லா படிச்சிருப்பாங்க. ஆமாம். நீங்கள் இத்தனை வருஷம் 28 வருஷம் வாழ்ந்தீங்க.
அவங்கள வீட்டு பெண்மணியா வைக்கிறத தாண்டி என்ன பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு? ஒரு பிஸ்னஸ்க்கோ, எதுக்கோ அவங்கள எதுலயாவது ஈடுபடுத்திருக்கீங்களா? இப்ப அன்புமணி இருக்காரு. இன்னொரு தலைவருடைய கிருஷ்ணசாமி அவருடைய மகள தான் கட்டுனாரு. கட்டணமா இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க? ஈக்குவலா தலைவி. ஈக்குவலாக இருக்காங்க. விஜயகாந்த் அண்ணன் பிரேமலதா எங்க இருக்கிறாங்க? ஈக்குவலாக தலைவியாக இருக்காங்க. என்ன பண்ணீங்க நீங்க? இத்தனைக்கும் அவங்க டிசைன் மேனேஜர்னா டிசைனிங் படிச்சவங்க, அப்படியா? ஃபேஷன் டிசைனிங் படிச்சவங்க. ஃபேஷன் டிசைனிங்கே நீங்க ஒரு பெரிய இத தொடங்கி குடுத்திருந்தீங்கன்னா, அவங்க ஏன்னா அவர் துறையிலே அதானே மெயின். ஆ, அவர் துறையே நடிப்பு துறையில, கலைத்துறையில அதானே மெயின். ஆமா. அதுலயே மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஆ, நிறைய விஷயங்கள் சங்கீதா அவர்கள்ட்ட வந்து ஒளிஞ்சிருக்கிற விஷயம் நிறைய இருக்கு. ம், அது அவங்க லண்டன் ஒரு ஃபேனா இருந்தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆமா. ஒரு ரசிகையா இருந்து கல்யாணம் பண்ண விஷயங்கள். எப்படி அவங்க இப்படி விட்டாங்கங்கிறது ஒரு நமக்கு பெரிய ஆச்சரியம். விட்டாங்க இல்லங்க. இவர் அனுமதிக்கல விடலை. அனுமதிக்கல. இதான் மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் ஆ, ஆ, திருமணம் பண்றான். அந்த அம்மா அவ்ளோ நாலேட்ஜ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. நம்ம போய் பேசுனா, பெரும்பாலும் அவங்க சாதாரணமா பேசுறாங்க. ஆனா நம்ம பின்னாடி விசாரிச்சப்போ பார்த்தா, அவங்க மத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்கல்ல, சொல்ல பயப்படுறாங்க. வந்தா பேசுனா சந்தோஷமா பேசணும். அவ்வளோதான். ரொம்ப பேசுனா, "என்ன இது? நீ வந்து என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறியா? நீ இப்படி போலான்னு நினைக்கிறியா?" அவங்கள கிட்டத்தட்ட ஒரு மென்டல் மாரி ஆகி ஒரு இது மாரி ஆக்கி வச்சுட்டாப்புல. இவரு ஒரு மனநோயாளி மாரியே அவங்கள மாத்தி வச்சுட்டாப்புல. மாத்தி "நீ ஒண்ணுக்கும் லாயக்கு இல்ல. நீ இது இல்ல, அது இல்லன்னு." அந்த அம்மா இப்ப அத நம்ப ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்த இது லவ் மேரேஜ் தான் அவங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் யோசிச்சா அவர்கள கட் பண்ணிடுறது. அவங்களோட நீ பேசக்கூடாது. திடீர்னு பேசாம இருந்தா அவங்க 4 தடவ ஃபோன் பண்ணி ஏதோ பேசுறாங்க. அப்புறம் அவங்கள கட் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? "என்ன இவ்ளோ திமிரா இருக்கிறா?" அப்படின்ட்டு. ஆனா உள்ள நடக்கிறது தெரியும். இவன். இவன் வந்து இவன்ட்டயே கேட்கறாங்க வச்சுக்க, "என்னங்க அவங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான்." "அப்படியா? நான் சொல்றேன்." அப்படின்றது. ஃபோன் பண்ண வேணான்னு சொல்றது நீ தானே. சேம் இதே மாரி நீங்க நீங்க சொல்றீங்க அவ்ளோ திறமைசாலின்னு. அவங்க வந்து ஒரு பெரிய காலேஜே ஆரம்பிச்சிருக்கலாம். கண்டிப்பா. இல்ல திரைத்துறையில இவருக்காக சப்போர்ட்டிங் இதுவாக ஒரு பிசினஸே ஆரம்பிச்சிருக்கலாம். 2 குழந்தைகள். 2 குழந்தைகளும் மணிமணியா இருக்குது. ஒரு நீங்க சொன்னீங்கல்ல, அவன் பொண்ணு. பேட்மிண்டன் சாம்பியன். சாம்பியன் அவங்க வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன் தானே அந்த பொண்ணு? ஆமா. இன்டர்நேஷனல் சாம்பியன் அவங்க. இன்டர்நேஷனல் சாம்பியன் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட இங்கிலீஷ் ஸ்லாங்ல இருந்து அந்த பொண்ணோட பிரெஞ்சு ஸ்லாங் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும் ம், ஆயிஷாவோடது. ம், ஆ, சாஷா பாப்பா வந்து அவ்வளவு கியூட்டான ஒரு பொண்ணு. ம். அது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு 2 நாள் முன்னாடி அந்த வீடியோ வரும்போது தான் நான் பார்க்குறேன். அந்த பொண்ணோட அந்த 12th ஸ்டாண்டர்டோட பட்டமளிப்பு விழால விஜய் கலந்துக்கிடாம எவ்ளோ சஞ்சய் ஒரு அது வருத்தத்துக்குரிய பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியும் அருகாமையில இருந்து வாழ்க்கையில சம்பாரிக்கிறது, வாழ்றது எல்லாமே இதுக்கு தானங்க. அந்த ஒரு நாள் திரும்பாது. கிடைக்காது. அந்த ஒரு நாள எவ்வளோ எதிர்பார்க்கும்போது, அவன் அப்பா ஸ்தானத்த எடுத்துட்டான் பாருங்க அந்த பையன். அருமையான விஷயம். அ அது உண்மையிலே அருமை. அது ஒவ்வொரு சகோதரனும் தந்தைக்கு சமானம். ஒவ்வொரு சகோதரியும் தாய்க்கு சமானம்னு சொல்லுவாங்க. விசாரிச்சு பார்த்தது இல்லண்ணே. நேற்று தான் வந்து ஒரு முழுமையான ஒரு விசாரிச்சு பார்க்கும்போது, அந்த பையன் கிட்டத்தட்ட 50 கம்பெனில ஏறி அலைஞ்சிருக்கான். அவன் யார் பையன்னு சொல்லாமலே. ஏங்க நான் சொல்றேன். இவரு பேசியிருக்காரு. கடைசியா இப்போ. நம்ம நம்ம வேணா நம்ம நிறுவனம் ஒண்ணும் வேணாம். வேணாண்ணே. ஒண்ணும் வேணாம். வேலைய இந்த மைண்ட் செட்டுக்கு அந்த சன் வரதுக்கு காரணம் இவருடைய ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட். ரொம்ப பர்சனல் பேசக்கூடாதுனால தான் நம்ம நம்மளும் பேசுறது அவாய்ட் கிடையாது. பண்றோம். என்னன்னா, ஆ, ஆனா ஆ, என்னன்னானே, இது வந்து ஓவரா சொல்றதா கூட இருக்கலாம். அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு உதாரணம் வேற லெவல். இந்த வேற சமுதாயத்துக்கு. லெவல் வருவாங்க. இந்த சமுதாயத்துல. ஏன்னா, இப்பேற்பட்ட ஒரு பணக்கார ரிச்சான குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள், இன்னைக்கு தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஏன்னா பிஜில தங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது, இவங்கலாம் சும்மா ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. உண்மையா? உண்மை. அசோக் பில்லர் பக்கத்துல தங்கியிருக்காங்க. ஐயய்யோ! கொடுமைங்க அது. அது ஒரு எப்படி சொல்றது? மனிதனுக்கு சென்னையிலேயே அவருக்கு கிட்டத்தட்ட 8, 10 வீடு இருக்கு. நெறைய இருக்குண்ணே. நெறைய இருக்கு. அவர் வந்து மறைக்கலாம். அது நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இது ஒரு கொடூரமான மனது தானே. நம்ம வந்து இது பண்றியா? நீ இப்படிதான் இல்ல அந்த அனுபவிக்கணும். குழந்தைகள் ஃபேஸ் பண்ற விதம் அருமையா ஆ, இருக்கு. அது உண்மையிலேயே பாராட்டலாம். அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுருவாங்க. ஜெயிச்சுருவாங்க. ஏன் தன்ன ஆ, என்ன சொல்றது? இந்த மர்ம நிற சிவப்பு படத்துல கமலஹாசன் அடையாளத்த சொல்லாம இது பண்ணுவான். கடைசி சீன்ல பார்த்தீங்கன்னா, அப்பாவே முடிவெட்ட வருவாரு அந்த இடத்துல. அது ரொம்ப கொடுமையா அது இருக்கும். கொடுமையா இருக்கும். அன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அத வச்சு எடுத்த படம்னு வச்சுக்கங்களேன். ஒரு தந்தையுடைய அடையாளத்த கூட சொல்லாம ஒருத்தன் நிக்கணும்னு நெனைக்கிறான்னா, உண்மையிலேயே வேற லெவலு. இந்த படம் ஹிட் அடிச்சதுன்னா, அவன் பெரிய டைரக்டரா வந்துரலாம். ஆமா. இல்லனாலும் திறமை இருக்கும் தானே. அது காப்பாத்தி குடுக்கும். ரைட்ண்ணே. இந்த அண்ணன் தம்பி இணைப்பு விழாண்ணே. இந்த மதுரையில வந்து இந்த தர்மத்தின் தலைவன் படத்துல வரும் பார்த்தீங்களா? தென்மதுரை வைகை நதின்னு சொல்லி பாட்டு. அந்த பாட்டு சனிக்கிழமை தென்மதுரை திருட்டு நதி கதை இது. வைகை நதியா இது?
உள்ளே உட்காந்து துரோக வேலை பார்த்துட்டு எல்லா கருவியாக அங்கே செயல்பட்டு அங்கே அடிச்சு தோர்த்துனோடனே முட்டி முட்டி பார்த்து ஒன்றும் முடியலன்னொன்னே சரி வா வந்து தொலை வா அப்படின்ட்டு சேர்த்துக்கிட்டது. ஆனால் கூட்டத்தோட வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பையன் ஐயப்பன் இந்த 2 பெரிய கூட்டத்தோட வந்து இணைஞ்சிருக்கிறாரு. 50,000 பேர் 50,000 பேர் அண்ணன் மூர்த்தி அண்ணனோட வேலை அது எல்லாருக்குமே அது கூட அவ்வளோ கூப்பிடலாமா அவருக்கு போர் அடிச்சிச்சு. அவருக்கு bore ஒரு 10,000 கூப்பிடுறான் அப்படின்னு 10,000 கூட இல்லைன்றான். இல்லைன்றாங்க. இதில் என்னென்னா அவர் முன்னாள் முதல்வர் அவர் செய்த சாதனைகள் பல விஷயங்களை சொல்லிட்டு இந்த மாதிரி சாதனைகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் சொல்லுவார்னு பார்த்தா அவர் யார் தெரியுமா? விசுவாசத்துக்கே பேர் போனவர். அவர் யார் தெரியுமா? முரசொலியில அவர் பேர் வந்திருக்கு. பச்சை விசுவாசத்தை அவர் எங்க காமிச்சாருன்னு தான் மேட்ரு இருக்கு. விசுவாசம் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் விசுவாசம்ன்ற பேர்ல இதை பண்ணியிருந்தாரு. ஏன்னா முட்டிக்கால் போட வச்சவங்க அவங்களால எதுவும் பண்ண முடியும். அவங்க நீ டேய் நான் அடிக்காத போ அப்படின்ற மாதிரி தான் அவங்க டீலிங். ஏன்னா அவங்க எல்லா டீலிங்கும் எடுத்துருவாங்க. அதனால அங்கே விசுவாசம் இருந்தே இருந்தா ரைட்டு. இன்னொன்று ஜெயலலிதாவுக்கு அது பிடிக்கும். ஓகே, ஜெயலலிதா இறந்த பிறகு விசுவாசத்தை காமிச்சிங்களா? எங்கே காமிச்சிங்க? உங்களை குருமூர்த்தி ஆப்ரேட் பண்ணுற அளவுக்குள்ள போனீங்க. நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைவர், ஒரு முதலமைச்சர், பிஜேபி ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு போனவங்க பிறகு தானே உங்களை முதல்ல வந்து அந்த அம்மா தூக்குது. அதற்கு பிறகு நீங்கள் முழுதும் அவங்க ஒப்படைச்சிட்டீங்க. அந்த அந்த இது நடத்தினார் தர்ம யுத்தம் பேர். அது அந்த தர்ம யுத்தமே அவரே சொல்லிட்டார் குருமூர்த்தி. நான் சொல்லி தான் நடத்தினேன், இன்னும் என்னென்னவோ சொன்னாப்புல, வாயில வர அது வேணாம் அப்படி சொல்லிட்டாப்புல. அதுக்கு பிறகு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இங்கே எடப்பாடி தலைமையில் ஆட்சி. நீங்கள் அங்கே போய் அழுதிங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அவங்கள ஷிண்டே மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இவர் உக்காந்துட்டு சொல்கிறாரு, ஷிண்டே நிதிஷ்குமார் கதி எடப்பாடிக்கு வரும். எல்லாம் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் அவர் வந்துக்கிறாரு. ஆமாம், 2017 21 வரைக்கும் பிஜேபி கொடுத்த எல்லா பரீட்சையிலையும் பாஸ் பண்ணிட்டார் அவர். நீங்கள் கொண்டு மேலேருந்து ஓபிஎஸ்ஸை திணிச்சு அதிமுக அதுக்கு முன்னாடி நடந்த கதையை மறந்துட்டோம் பாருங்க. அதிமுக ஆட்சி கவர்னு இவர் நம்பிக்கையில் இவர் சட்டை கழிச்சின்னு சண்டை போட்டிருந்தார். இவர் ஆரம்பிச்சுட்டு கம்ப்ளைண்ட் டாப்ல ஃபுல்லாக சண்டை போட்டது ஸ்டாலின். ஆமாம், சட்டை கட்டெல்லாம் வந்து அப்புறம் வெளியில வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி அவர் வயசுல நம்ம சட்டையை கிழிச்சிட்டோம்னா என்னத்துக்காருன்னு அவர் சட்டை கிழிக்கிறது பயந்துட்டாரு நினைக்க ஓபிஎஸ். அவர் இந்த மேட்டர்லேயே பெருசாக கிளம்பி லைட்டாக கிளப்பி போட்டு கம்ப்ளைண்ட் டாப்ல இவன்னு உட்காந்து தூக்கி வெளில கொண்டு வந்து போட்டோன்னா உட்காந்து கத்திரிக்கோளில் வெட்டி சட்டையை கிழிச்சிட்டு பத்திரிகையில் வரான் டபுக்கு வண்டிக்குள்ளே ஏறி போயிட்டாப்புல. நேராக போய் காந்தி சிலை கீழே உட்காந்தாங்க. தலைவரை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு போகலாம் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு. அன்றைய பொழுது அன்றோடு முடிஞ்சுது. அப்போது இந்த மாதிரிலாம் அதிமுக கவர்மெண்ட்டை கவர்க்கிறதுக்கு எல்லாம் வேலைலாம் பண்ணாங்க. அவங்க ரொம்ப டெக்னிக்கலாக காலி பண்ணாங்க. அதற்கு பிறகு நேராக கூப்பிட்டு வந்து இவரை கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடிக்கு பைத்தியமா? பிஜேபியோட அழுத்தம் இல்லைன்னா ஆக்கியிருப்பாங்களா அன்றைக்கி? உனக்கு துணை முதல்ல கொடுக்குற எடப்பாடி பைத்தியமா? அப்போ இவங்களை உள்ளே விடும் போது அவங்க கதவை தோற உக்கார வை, உஷாராக இருந்துக்கோ, இவங்களை எது கொண்டு வந்துக்கிறாங்கன்னு தெரியும், எவனும் இருக்கிற மாதிரி இருங்க இல்லாத மாதிரி இருங்க. இவர் என்னன்னாவோ இவருக்கு அசைன்மெண்ட் என்ன ஷிண்டே மாதிரி. ஷிண்டேக்கு முன்னாடி ஓபிஎஸ்னு பேர் வாங்கியிருக்கோம். ஆமாம், இந்தியா ஃபுல்லாக. அதுக்கு தான் அவர் இறக்குனது. ஆனால் பிஜேபி பண்ண ஒரு தப்பான கணக்கில் ஓபிஎஸ் ஒன்று பிஜேபி கண்டுபிடிச்சி தப்பான கணக்கில் இந்த கேப் பண்ணும்போதே இவருக்கு அசைன்மெண்ட்டுக்கு யார் உப அதிகாரி? அண்ணாமலை. தகுதியா நீ 3 முறை முதலமைச்சர் ஆக்கி ஜெயலலிதா அவ்வளோ தூரம் கட்சியை கொடுத்துட்டு போனால் இந்த வேலை பண்ணிக்கின்னு சுயநலம், தான் நல்லா இருக்கணும், தான் புள்ள நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் ஊட்டி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. அவங்களும் வெறுத்து போய் போடான்ட்டு இது பண்ணாங்க. வெளியில் வந்து அப்போவும் பேசுகிறாங்க, செகண்ட் லெவல் கொடுக்குறோம், கட்சி இது பண்ண வேணாம், நம்ம வந்து அடிக்க வேண்டிய ஆள் வேறு, நம்மளுக்குள்ளேயே அடிச்சுன்னு வரோம். அதெல்லாம் முடியாது, அப்படிதான் கோர்ட்டுக்கு 3 வருஷம் அந்த கட்சி செயல்படவும் முடியல. ஏன்னா 21 தேர்தலில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு பயந்து தொகுதி விட்டு வராமல் இருந்தார்ல. இவர் கேட்டால் ஒருங்கிணைப்பாளர். இவர் தான் தென் மாவட்டத்தில் புலி. இவர் புலி தான் விளாத்தி குளத்தில் தோற்று போனதே பார்த்துருந்தேன். இவர் இந்த 22 23 எம்எல்ஏ நின்னாங்களே, இவர் சைடில் என்ன ஜெயிச்சு கொடுத்தாரு? ஒன்று கூட கிடையாது. இவர் பிள்ளைக்கு சைடில் போய் நின்றுனார். பிள்ளையை ஜெயிக்க வைக்கிற அன்னைக்கு இந்த இது. 2வது இவர் இந்த இது முடிஞ்ச உடனே இவர்கிட்ட பேசுகிறாங்க. அது முடிஞ்சோடனே கோர்ட்டுக்கு இழுக்குது. இவர் பண்ண கூத்தில் ஒரு 2 வருஷம் எதிர்கட்சியாக செயல்பட முடியல. அண்ணாமலை கூட சேர்ந்துக்கிட்டு ஈரோடு கிழக்கில் போட்டி வேட்பாளர் நிறுத்துறாரு அதிமுக எதிராக. ரெட்டையில் எதிர்த்து தான் நின்று இல்லை பலாப்பழத்தில். ஆமாம், அப்புறம் என்ன? அப்புறம் வந்து இருந்தீங்களா? எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் நினைய தயார்னு சொன்னீங்களே, அவங்க கிட்ட சேகலைன்னா அப்புறம் தான் இங்கே வந்துக்கிட்டு
அதிமுகவில் உழைப்பாளிகளுக்கு உழைச்ச உழைப்பு தான் பார்த்தேன். பார்த்தேன். ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாருண்ணே. நான் எந்த அணியும் சேர்த்தது கிடையாது. எந்த கூட்டத்தையும் நான் வச்சது கிடையாது. என்ன நம்பி எவனும் கிடையாதுங்கிற என்ன விவேக் கதை தான். இவரெல்லாம் இவங்களாம் என்ன செஞ்சேன், உனக்கெல்லாம் என்னையா செஞ்சேன், ஒன்றும் செய்யல. அதேதான் மத்தவங்க. அதனால தான் ஒன்றும் இல்லாமல் போனார். கண்டிப்பாண்ணே. இதுல இன்னொரு விஷயம் என்ன, ஓபிஎஸ் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னது. கண்ணு கெட்டின தூரம் எதிரியே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு முதல்வர் அதை நிலைகாட்டி காமிச்சிருக்கிறாரு. விஷயத்தை பண்ணி காமிச்சிருக்காருன்னாரு. அதுக்கப்புறம் இந்த நான் முதல்வன் திட்டத்துல இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆனதுல 60 பேர்ல 57 பேர் இதுல பாஸ் ஆயிருக்காங்கன்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பை, முதல்வருக்கே தெரியாத கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. இது எப்படி பார்க்கறது? அதாவது நம்ம அன்னைக்கு கூட பேசணும்னு நினைக்கிறேன். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, எல்லாத்துலயும் இன்டர்வியூ இதுக்கு போகிறதுக்குள்ள ஒரு நபர் ஒரு 10 எல்லாத்துலயும் இன்ஸ்டியூட்லையாவது போய் படிப்பார், இல்லை கொஷின் பேப்பர் வாங்குவார், ரெஜிஸ்டர் பண்ணுவார், எல்லாம் நடக்கும். 10 பேருமே எங்கள் இதில் இருந்தால் தேர்வானாங்கன்னு போட்டுக்குவாங்க. நீங்கள் சென்னையில் இப்போ தமிழ்நாட்டில் 60 பேர் இந்த தடவை வந்திருக்காங்கன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் பாருங்களேன் 55 பேர் அவன் ஆளாக இருப்பான். ஆமா. என்னடான்னு கேட்டால் எங்கள்கிட்ட வந்து கொஷின் பேப்பர் வாங்கி போனாங்க, நாங்கள் கொடுத்த கொஷின் பேப்பரில் தான் இவங்க பாஸ் அப்படி ஆயிருக்காங்க. சொல்லுவோம். இப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் இவங்களும் சேர்ந்துக்கினாங்க. அந்த இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் மாதிரி நான் முதல்வன் ஒரு இன்ஸ்டியூட். இதுக்கு முன்னாடி யாரும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணா மேலாண்மைன்னு இருந்துச்சு. இதே ஜெயக்குமார் மினிஸ்டராக இருந்தார். அதுலேயும் இதே தான் நடைமுறை. ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ எல்லாத்துக்கும் எக்ஸ்பர்ட்டுங்க வந்து எடுப்பாங்க. இதே மாதிரி எக்ஸாம் எழுதி அவங்களுக்கான ஷெல்டரில் அவங்க படிப்பாங்க, தங்கி படிப்பாங்க, உதவி பணம் கொடுப்பாங்க. இப்போ 2500 3000 கொடுத்துருந்தாங்க, இப்போ 7500 கொடுக்குறாங்க. இவ்வளோ தான். அப்போ ஏடிஎம்கே யாரும் ஸ்டிக்கர் ஒட்டலையே. இவ்வளோ கேவலமா? எல்லாத்துலயும் அவங்களே கூப்பிட்டு வந்து சொல்ல வைக்கிறது. போய் தொலை அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் போவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? இது அந்த பொண்ணு மேடை ஏறிச்சுல்ல, ஆமா. அப்பா அப்படின்னு இங்க அங்க போனா அண்ணா அண்ணாங்கிறது. அப்படின்னு, டேய் நீங்க அங்க ஏமாறுறீங்களா? அந்த பொண்ணு உங்களை ஏமாத்துதா? இது லாஸ்ட்ல கூட அந்த தெரியும். பொண்ணுக்கு ஒரு வாட்சி கிடைச்சிச்சு எக்ஸ்ட்ராவா. இது கூட தெரியாம இதோ வருகிறார் நம்மிடம் பயின்றவர், நம்மிடம் சான்றிதழ் சான்றிதழ் பெற்றவர், பெற்றவர். இதோ ஒன்று அவரு சீரியஸா கேட்டுங்கிறார். ஐஐடியில் படிக்கிறார். அங்க போனா அப்பாவுடைய திட்டத்தில் வந்தவர் ஐஐடியில் படிக்கிறார், இதோ சாதனை பெண் அங்க. அப்ப அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து தான் இந்த இவ்வளவு வேலையை காரியம் பண்ண. பண்றாங்க. நல்லவேளை எந்த அம்மாவும் ஏத்தல, ஏத்திருந்தது கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இவங்க மறந்துட்டாங்க. இல்லாட்டி இவங்களும் அந்த அம்மாவும் ஏத்திருப்பாங்க. ஐஏஎஸ் வாங்க வாகன்று இதோ வருகிறார். அண்ணனை படம்லாம் பார்த்தேன். அந்த லியோ படம் பார்த்த பிறகுதான் எனக்கு இந்த எக்ஸாமே எப்படி எழுதணும்னு தோணுச்சு. தோணுச்சு. அண்ணன் ஆக்டிவிட்டிஸ் தான். அதை வச்சுதான் நானே தேர்னேன். அந்த என்ன படம் வந்து பீஸ்ட். பெஸ்ட். பீஸ்ட் பார்த்தவன் தான் நான் மத்திய அரசு பணியில் சேர்வு வேண்டும் என்றே எனக்கு தோன்றியது. தோணுச்சு. இன்னும் 2 ஆபீசரை கூட கொஞ்சம் பேச வச்சிருவாங்க போல. கண்டிப்பா. இறுதியான ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த இணைப்புக்கு இபிஎஸ் அவர்கள் நேற்று ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் பேசின விதம் எப்படி பார்க்குறீங்க? நான் சொன்ன பி டீம் சொன்னேன், அவர் நீ செஞ்சு காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்திருக்காரு. இதுக்கு மேலேயும் அந்த பதிலடி தேவைப்படுமா, அல்லது இதோட அது நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை? இதுக்கப்புறம்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இவர் இந்த வேலை பண்ணுறாருன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று இவர் வந்து அவரை சொல்கிறாரு பாருங்க, ஏன் அங்கே வந்து நீங்கள் இந்த சந்தோஷத்தில் தானே இருக்கணும், அப்போவும் நீங்கள் எடப்பாடி நினச்சினுக்கிறாரு பாருங்க. ஏன் தெரியுமா? இந்த ஓபிஎஸ்லேருந்து பலரும் ட்ரை பண்ணி அந்த அதிமுக ஒன்றும் பண்ண முடியல. இவர் என்னென்னவோ பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு எதுவுமே பண்ண முடியாத காரணம் எவனோ ஒருத்தன் தலைவராக இருக்கணும். ஆமாம். அந்த தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த கட்சி தனக்கான தலைவரை தேர்ந்தெடுத்துருச்சு. அது டீமு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை பாஜகவும் அங்கீகரிச்சிச்சு. பாஜகவும் நான் சும்மாவா பல வேலைகள் பண்ணி பார்த்தா கடைசியில் அங்கீகரித்து இந்த விளையாட்டுலாம் இங்கே வேணாம், நம்ம அங்கே வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போது இவ்வளோ ஸ்ட்ராங்கான இது மேலே வந்த கோபம் இருக்குல்ல, அந்த பொறாமை, அதுதான் இவர் எடப்பாடி திட்டுறாரு. நிதிஷ்குமார் மாதிரி ஆகி விடுவீர்கள். நிதிஷ்குமாரும் அதிமுகவும் நிதிஷ்குமார் கட்சியும் ஒன்றா? அங்கே 43 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு பாஜக நிதிஷ்குமாரை முதலமைச்சராக வச்சுருந்தது. இங்கே என்ன அப்படியா? நிதிஷ்குமாரும் பாஜகவும் 2026 எலெக்ஷன் 25 எலெக்ஷனில் நிற்கும் பொழுது நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்க. ஆனால் ஜெயிக்கும் போது 10 சீட்டு கம்மியாக ஜெயிக்கிறார், 10 சீட்டு அதிகம் பிஜேபி. நிதிஷ்குமாரை சொன்னபடி முதலமைச்சராகிறாங்க. அந்த மாதிரி பாதிக்கு பாதி இங்கே இருக்கா? அப்படி இருந்தால் நிதிஷ்குமார் கதி எடப்பாடிக்குன்னு சொல்லலாம். இங்கே கொடுக்குறதே இப்போ விஜய் உள்ளே வந்தால் 20 சீட்டு, ஆமாம். விஜய் வரலன்னா 25 சீட்டு. அதான் அந்த 20 வேட்பாளரானே. அதான் அந்த 20 வேட்பாளரா? ஆமாம். அதனால இந்த மாதிரி தான் போகுது. இன்னொன்று ஷிண்டே வந்து ஓபிஎஸ் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. ஷிண்டே வந்து ஒரு கட்சியிலேருந்து உடச்சிட்டு வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சார். அந்த நேரத்துக்கு அவர் முதலமைச்சர் ஆக்குனாங்க. எலெக்ஷன் வரும்பொழுது பிஜேபி அங்கே பெரிய கட்சி. ஷிண்டே வந்து ஓரளவு ஜெயிச்சார். ஆனால் அவர் எது நோக்கத்தை எடுத்தாங்களோ அந்த நோக்கத்தை அவர் முடியடிச்சிட்டார். எது அவங்க சிவசேனா ஒன்றுக்கு இல்லாமல் போச்சு. மாநகராட்சியும் போயிட்டு நீ
இன்னைக்கு ஷிண்டே செகண்ட் லெவலு, அதனால கூட வச்சுக்கிட்டு துணை முதல்வரை அதை வச்சு போடுறாங்க. ஏன்னா ஷிண்டே வந்து அங்கே பாம்பே அடிக்கடி போகிறதுனால ஷிண்டே வந்து மக்களை ஈஸியாக ரீச் பண்ணுறது. ம். அவர் உத்வே தாக்கரே அப்படி கிடையாது. அவரை ரீச் பண்ணவே முடியாது. கட்சிக்காரர் கூட விஜய் reach- சொல்லுங்களேன். அதான் அவரை விஜய். மாதிரி ம். கண்டிப்பாக. மிக்க நன்றி. நேரத்துக்கு